गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ध्यानमूल गुरुमूर्ति पूजामूल गुरुपदम मंत्रमूल गुरुवाक्यम मोक्षमूलम गुरुकृपा गुरुकटाक्षं परिपूर्णं गुरुकटाक्षं परिपूर्णं गुरुकटाक्षं परिपूर्णं श्री गुरुदेव दत्त ओम श्री साईनाथाय नमः। साईनाथाय विद्महे सच्चिदानंदाय धीमहि तन्नो साई प्रचोदयात्। ओम श्री साईराम। வாங்க வாங்க அம்மா, மேல வாங்கம்மா. மங்களத்து நாயகனே மண்ணாளும் முதல் இறைவா, பொங்குதன வயிற்றோனே பொற்புடைய ரத்தினமே, சங்கரன தருமதளால் சங்கடத்தை சஞ்சரிக்கும் எங்கள் குல விடிவிலக்கே, எழில்மணியே கணபதியே, அப்பமுடன் பொறிகடலை அவளுடனே அருங்கதளி, ஒப்பில்லா மோதகமும் ஒப்பிவித்து எப்பொழுதும் வணங்கிடவே எனையாள அப்பனுக்கு முந்தி வரும் அர்க்கணியே கணபதியே, பிள்ளையாரின் குட்டுடனே பிள்ளை நீக்கி எள்ளளவும் பிள்ளை உச்சியிட்டு எள்ளளவும் சலியாத என் மனதை உமக்காக்கி தெல்லியனாய் தெளிவதற்கு தென் தமிழின் மாலையிட்டு உள்ளியதை உள்ளபடி புகந்தளிப்பாய் கணபதியே, இன்றெடுத்த இப்பணியும் இனி தொடரும் எப்பணியும் நன்மணியே சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எமை காக்க உன் வயிற்று கணபதியே போற்றி என போற்றுகின்றேன். பிள்ளைப்பிள்ளனை குண்டவகரனை வெள்ளப்பிள்ளையாரே விநாயக மூர்த்தியே. மானாமதுரையில அவர் சொன்ன அந்த சித்தர் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரங்கிறவர். அவர் கரூர்ல இருக்கிற ஜீவ சமாதி அவரோட இது இருக்கு. அவர் ஜீவ ஜோதியா அங்க இருக்கார், 5 இடத்துல இருக்கார். அவரையும் பாய்சாமின்னு தான் சொல்லுவாங்க. அவர் கராச்சியில பாகிஸ்தான்லயும் அவர் அவருடைய ஜீவ ஜோதி இருக்கு. அவர் அப்பேற்பட்ட ஒரு பெரிய யோகீஸ்வரர். அவங்க எல்லாம் பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் இந்த சித்தர்கள். அப்படிப்பட்ட சதாசிவ பிரம்மேந்திரங்கிற அந்த ஜீவ ஜோதி நான் அவரை வணங்கினேன். அவரை வணங்கிட்டு, சுவாமி இரவு நேரம் பயமா இருக்கு. ஒரு 15 வருஷம் 18 வருஷம் முன்னாடி இல்லையா, இன்னும் சிறிய வயசு எனக்கு பயமா இருக்கு சுவாமி, எனக்கு துணையா பக்கத்துல ஒரு இடத்துக்கு தங்கறதுக்கு ஏற்பாடு ஆயிருந்தது. அந்த இடம் வரைக்கும் என்னை கூட்டிட்டு போ சுவாமின்னு வேண்டிட்டு நான் பாட்டுக்கு நடந்து வரேன். அப்ப திடீர்னு எனக்கு கூட யாரோ வராங்க. கூட வரவங்க பின்னாடி திரும்பி பக்கம் ஒருத்தர் வராரு. அப்பா கூட ஒருத்தர் வராரு, துணைக்கு சுவாமி அனுப்பியிருக்காருன்னு அவரை கூப்பிட்டு, ஐயா இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னோடனே, அம்மா அது ரொம்ப ஈஸிமா, இந்த தண்டவாளத்தை கடந்து போனீங்கன்னா அந்த பக்கம் அந்த இடம் இருக்கு, தங்குற இடம் இருக்கு, அங்க போய்க்குங்க, ஒரு பிரச்சனை இல்லைம்மா, இப்படி தாண்டி போயிடுங்க அப்படின்னாரு. சரி சொல்லிட்டு வேகமா முன்னாடி ஒரு 10 எட்டு வேகமா நடந்தோடனே அப்ப எனக்கு ஒரு தோணுது, பின்னாடி அவர் வந்திருக்காரு, அவரையும் நமக்கு துணைக்கு கூப்பிடுவோம் அது வரைக்கும் சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பாக்குறேன். அவரை காணுங்க, அவரை காணும். அவரை ஒரு செகண்ட் எனக்கு நாக்கெல்லாம் ஒட்டி போய் உடம்பெல்லாம் வேர்த்து போய் பக்கத்துல இருந்து 4 நாய் ஊழையிடுது பெருசாப்ப. அப்ப அந்த நிலைமையை யோசிச்சு பாருங்க, அப்ப எப்படி இருக்கும்னு. சுவாமி இது என்ன கூட்டுது, இந்த தெருவில் இப்படித்தானே நடந்தாரு, ஒரு செகண்ட் கூட ஆயிருக்காது, எங்க போயிருப்பாரு அவரு. அந்த பக்கம் எந்த வீடுகளும் கிடையாது, ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வர வழி அது, என் வீடுகளும் எதுவும் இல்லையே, எங்க போயிருப்பாரு அவரு சொல்லிட்டு சுவாமி 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 நினைச்சு நான் அப்படி தாண்டி வந்துட்டேன். அந்த இடத்துக்கு வந்தாச்சு. மறுநாளைக்கு இந்த ஆனந்தவல்லி தாயார் அங்க தாயார் தான் அங்க மகத்துவம். அங்க சோமநாதர் ஆனந்தவல்லி தாயாருடைய ஆலயம் சொன்னாங்க. அங்க போன உடனே அங்க எழுதக்கூடிய அந்த கணக்கர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆனந்தவல்லி தாயார் உங்களை காப்பாத்தி கூட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. காரணம் என்ன, அந்த ஊருக்கு யாராவது வழி தெரியாம வந்தார்களாம், அந்த தாயார் என்ன பண்ணுவாங்களாம், யார் மூலமாவது வச்சு அவங்கள நல்லபடியா கொண்டு வந்து சேர்ப்பாங்களாம். இது அந்த தாயாருடைய ஒரு இதுவாங்க. அப்பதான் நான் கேட்டேன், இந்த ஊர்ல சதாசிவ பிரம்மேந்திரோட, ஆமாமா அந்த ஜீவ ஜோதி அங்க இருக்குன்னு போய் காமிச்சாங்க. அவங்களுக்கு மண்டபம் கட்டுறோம்னு சொன்னாங்க. கட்ட போறோம், இனிமேதான் கட்ட போறோம்னு. அவர் நிறைய கீர்த்தனைகள்லாம் எழுதியிருக்காரு, நிறைய கீர்த்தனைகள் எழுதியிருக்காரு. அந்த மானச சஞ்சரரே அந்த பாட்டெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதெல்லாம் நிறைய எழுதியிருக்காரு. அந்த இடத்துக்கு போய் பார்த்து அவரை வணங்கினுட்டு நான் சொன்னேன், இந்த இடத்துல மண்டபம் கட்டுறேன்னு சொல்றாங்க சுவாமி, நல்லபடியா அந்த இடம் என்னுடைய கைக்கு வந்துட்டு இந்த மண்டபம் கட்டுறதுக்கு என்னால முடிச்ச ஒரு உதவி நான் செய்யறேன்னு மனசுக்குள்ள வேண்டிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, கடன்னு
அந்த சர்வே நம்பர், என்னுடைய சர்வே நம்பர் 151. அந்த 151வது நம்பரை ஆர்டிஓ கோர்ட்டுக்கு போறேன், டிஆர்ஓ கோர்ட்டுக்கு நானே போய் நிக்கிறேன் தனியா. யாரும் எந்த வக்கீலையும் வைக்கல. காரணம் என்னன்னா, என்னுடைய நிலத்தினுடைய தன்மை பத்தி எனக்கு தான் தெரியும். எனக்கு எந்த வக்கீலும் வேண்டாம், எல்லாமே ஜெயிச்சிச்சு. அதோட பேருக்கு பட்டா போட்டாங்க. போட்ட உடனே நான் வந்து சொன்ன வாக்கு காப்பாற்றணும். 151 புக்கு சதாசிவபிரமேந்திரரை பத்தி கொடுக்கணும். கொண்டு போய் எதுவும் புக்கு இல்லைன்னா நான் தான் எழுதணும்னு சொல்லிட்டு நான் இன்னொரு புஸ்தகம் அங்க போட்டுட்டு இருந்த பிரிண்டர் கிட்ட போறேன். அங்க போயிட்டு அந்த புஸ்தகம் ரெடி ஆயிட்டான்னு பாக்குறதுக்கு போறப்ப அப்ப அவர் இன்னொருத்தர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, அம்மா அந்த சதாசிவபிரமேந்திரர் புஸ்தகம் நேற்றுக்கு வந்தது இல்லையா, அதை எடுத்து வச்சுட்டீங்களான்னு கேட்கிறாரு. இப்போ ஒரு நிமிஷம் ஐயா இருங்க, யாரை பத்தி சொன்னீங்கன்னு கேட்டேன். இல்லம்மா உங்களுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை. ஐயா எனக்கு அதுக்கு தான் சம்மந்தம் இருக்கு, எனக்காக தான் அந்த வார்த்தையை சுவாமி சொல்லியிருக்காரு, அவர் பேர் என்னன்னு கேட்டேன். சதாசிவபிரமேந்திரர். கடைசியில பார்த்தனா 151 புத்தகங்கள் வேணும்னு கேட்டேன். என்கிட்ட இருக்கிறதே 170 புத்தகங்கள், எடுத்துக்கோங்க. நாங்க அப்படியே வாங்கி கொண்டு வந்து அத்தனை பேருக்கும் அங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். அந்த மண்டபம் கட்டும் பொழுது கட்டுவதற்கு முன்பாக எனக்கு எல்லாமே கிடைத்து விட்டு அத்தனையும் என்னுடைய பத்திரப்பதிவு எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மண்டபம் கட்டுவதற்கு அடியேன் வந்து முன்தொகையாக முன்னாடியே மெட்ராஸ்ல கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அப்ப நான் எப்படி அவருக்கு கொடுப்பேன்னு அவரே சொல்றாரு, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் தரணும், அதனால அந்த அமௌண்ட் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு சொல்லி என் கையில கொடுத்தாரு. அது பார்த்தோன்னா நான் அவருக்கு என்ன தரணும்னு நினைச்சோனோ அதே தொகையை அதுல இருந்தது. கொண்டு போய் கொடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தேன். பாபா அதான் சொன்னாரு. பாபா வந்து எப்படின்னா, நான் வந்து ஒரு மகான் அப்படிங்கிறதுனால மற்ற மகான்களை வணங்கக்கூடாது, மற்ற தெய்வங்களை வணங்கக்கூடாது, மற்ற தேவதைகளை பூஜிக்க கூடாது அப்படின்னு ஒரு நாளும் பாபா சொல்லல. எல்லா மகான்களையும் வணங்க வேண்டும், எல்லா மகான்களையும் மதித்து போற்ற வேண்டும், எல்லா தெய்வங்களையும் வணங்க வேண்டும். முதல்ல பாபா என்ன சொல்றாரு தெரியுமா? உன்னுடைய குலதெய்வத்தை வணங்குங்கிறார். குலதெய்வம் தான் முதல்ல உனக்கு. குலதெய்வத்துக்கு வணங்கு, முன்னோர்களை வணங்கு. உன்னுடைய முன்னோர்கள் வைத்து பூஜை செய்த அந்த பூஜை பொருட்களை எல்லாம் தூக்கி போற்றாத, அதை எல்லாத்தையும் வணங்கு. முன்னோர்கள் வைத்து ஏதாவது காசு வச்சு பூஜை பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோ. ஒருத்தருக்கு அந்த மாதிரி முன்னோர்கள் ஒரு காசு வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க, அந்த காசை எங்க தொலைச்சிட்டாரு. பாபா சொன்னாராம், அந்த இடத்துல இருக்கு, அதை எடுத்து வச்சு பூஜை பண்ணு அப்படின்னாராம். அப்ப எப்படி ஒரு வழி நடத்துறா இருப்பாருங்க நம்மளை. வந்து நீ என்ன மட்டும் கும்பிடு, என்ன மட்டும் வணங்குன்னு யாருக்கிட்டையும் அவர் சொல்லல. அவர் எல்லாரையும் வணங்கு, எல்லாரையும் மதி, எல்லாரையும் போற்று. மாற்று மதத்தினராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு வழியா போற அந்த இடத்துல வந்து ஒரு பள்ளிவாசலோ தர்காவோ இருக்கு, அந்த இடத்துல வணங்கிட்டு போ. ஒரு இடத்துல போறேன், அந்த இடத்துல ஒரு தேவாலயம் இருக்கு, அந்த இடத்துல வணங்கிட்டு போ. எல்லா தெய்வங்களும் எல்லா தேவதைகளும் இந்த மனிதர்கள் எல்லாரும் நல்லாக இருக்கணும், நன்றாக இருக்கணும் அந்த ஒரு நினைவுலதான் எல்லா தெய்வங்களும் நமக்கு அருள் செய்யுது. அதனால தெய்வங்கள் தேவதைகள் எல்லாமே போற்றப்பட வேண்டியவர்கள்ங்கிற கருத்தை பாபா ஆணி திருத்தமாக அழகாக தன்னுடைய பக்தர்களிடம் எடுத்து வளர்க்கிறார். இதுதான் பாபாவருடைய செயல்பாடு. பாபா ஒரு நாள் வந்து தன்னை கடவுள்னு சொல்லிக்கிற என்ன கடவுளா நினைன்னு சொல்லவும் இல்லை. அவர் வரவங்கள்ட்ட எல்லாம் என்ன சொல்வாராம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிம்பாராம். ஒவ்வொருவருக்கு ஏற்றவாறு அவரவர்களுக்குரிய பணியை அவர் தருவார். தாஸ்கனு மகாராஜ் அவர்கிட்ட போய் உட்காருவாராம். என்ன சுவாமி, எப்ப பார்த்தாலும் என்ன விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்க சொல்றேன்னு, உனக்கு இந்த ஜென்மத்தில் அதுதான் விதிக்கப்பட்டிருக்கு, இப்ப விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணும் வாராம். அதே மாதிரி ஒருத்தர் வருவாராம், யாரோ ஒருத்தர், நீ போயிட்டு அனுப்பிச்சுவா. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற பணியை அவங்களுக்கு கொடுப்பாராம் பாபா. சோ அவர் வந்து தன்னை வந்து இன்னாருன்னு காட்டிக்கவும் இல்லை, தனக்குன்னு ஒரு அடையாளத்தை தேடிக்கவும் இல்லை. அப்ப யாருக்குமே ஒரு அடையாளம்னு என்ன சொல்ல முடியும்? இப்ப பகவான் ரமண மகரிஷி என்ன சொல்றாரு, நான் யாருன்னு எனக்கு தெரியாது, நீ யாருங்கிறது நீ தான் கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறாரு. நீயே கேட்டு தெரிஞ்சுக்கோ. செல்ஃப் என்கொயரி, ஆத்ம பரிசீலனை. அந்த ஆத்மா விட்டு நம்மளே கேட்கணும், நம்ம பர்பஸ் ஆஃப் த பர்த் என்ன, இந்த பிறவியினுடைய நோக்கம் என்ன, எதற்காக இந்த பூமியில் நான் பிறந்தேன் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த சித்தர் பாபாங்கிற சித்தர் வந்து அற்புத சித்தர். எல்லாருடைய கலியுக தெய்வமா எல்லாருடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய காரணத்தால் இன்னைக்கு வந்து தெருவுக்கு தெரு அவருடைய ஆலயங்கள் இருக்கிறது. அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். ஏன்னா என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்குறாரு, நமக்கு என்ன கேட்டாலும் செஞ்சு தரார். நம்ம குழந்தைகள் அவருக்கு தெரியும், இந்த குழந்தைகள் ஏதாவது தவறு செஞ்சா கூட இறைவன் கிட்ட சித்தர் பெறுவாங்களா மன்னிப்பு கேட்டு செஞ்சு தராங்க. அப்ப பாபாவுடைய வாழ்க்கை சரித்திரம் சொல்லும் பொழுது அவர் வந்து எந்த பூர்வீகம் குலம் கோத்திரம் என்பது யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது. செவிவழி செய்தியாக சிலர் என்ன சொல்லுவார்கள், பார்சி என்ற ஒரு அந்தன பிராமண குடும்பத்தில் அவருடைய அவதாரம் நிகழ்ந்தது. அந்த அன்னை தந்தை பிறக்கும் பொழுதே அவர்கள் வந்து இறந்து விட்டார்கள். பிறகு அவரை வந்து ஒரு மரத்தடியில் இருக்கிறார் அந்த குழந்தை. அந்த குழந்தைய அந்த வழியா போன ஒரு இஸ்லாமிய தம்பதிகள் எடுத்து வளர்க்குறாங்க. நம்மளுக்கு தான் குழந்தைகளே அந்த குழந்தையை வளர்ப்போம். அப்படி வளர்க்கும் பொழுதுதான் அதுல கடைசியில என்ன ஆயிடுது, அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 வயது அந்த 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 தந்தையே இறந்து விடுறார். அந்த அன்னை கொண்டு வந்து வெங்கூசா மகாராஜ் அப்படின்னு சொல்லி பாபா அவருடைய குரு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்களே இறந்துடுறாங்க.
இதுதான் வந்து அவரை பற்றின செவிவழி செய்யாக நமக்கு கிடைத்த செய்தி தவிர அவர் இப்படித்தான் பிறந்தார், அப்படித்தான் வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் யாருமே சொல்ல முடியாது. மகான்களுக்கு இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கவே கூடாது, பார்க்கவும் முடியாது. நம்ம மதங்கள் எல்லாம் ஒரே ஒரு சொல்கிறேன் கேளுங்க, மதங்கள் எல்லாமே மனிதனால் உருவாக்கப்பட்டது. எந்த இறைவனும் மதத்தை படைக்கவில்லை. ஆனா இறைவன்கிறது ஏகன் அநேகன் நம்ம சொல்றோம் இல்லையா, ஏகன் அநேகன், ஒருவன் தான் பரமாத்மா. இந்த பரமாத்மா ஒருவன் பல கூறுகளாக பிரிந்து பல பல வடிவங்களாக நம்ம வந்து பூஜை செய்கிறவருக்கு இருக்காரு. தவிர இதற்குள்ள வேறுபாடுகளோ வித்தியாசங்களோ எதுவுமே தேவையில்லை. ஏன் குருவை வணங்குறோம்? அதுக்கு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா, குருவை ஏன் வணங்குறோம்? நம்ம கிட்ட இல்லாத தெய்வங்களா? நம்ம இந்து சனாதன தர்மத்துல இல்லாத தெய்வங்களா? முப்பெரும் தெய்வங்கள் இருக்கு, முப்பெரும் தேவிகள் இருக்கு, சப்த ரிஷிகள் இருக்கு, அஷ்டத்துக்கு பாலகர்கள் இருக்கு, 33 தேவர்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் இஷ்ட தேவதை, கிராம தேவதை, குல தேவதை, எத்தனை தேவதைகள், எத்தனை தெய்வங்கள் இவ்வளவு இருக்கும் பொழுது ஏன் குருமார்களை வணங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சிவபுராணத்துல தேவி வந்து இதே கேள்வியை சர்வேஸ்வரன் கேட்கிறான். அப்ப என்ன சொல்றாரு சர்வேஸ்வரன், தேவி இந்த பூவலத்தில் குரு பரம்பரையை வழிகாட்டவும், குரு மூலம் சிஷ்யம் மூலமாக மக்களை நல்வழிப்படுத்தவும், மக்களுக்கு நல்ல போதனைகளை அளிக்கவும் குரு பரம்பரை அவசியம். அதனால் தத்தாத்திரேயரை மூலமாக நான் குரு பிரம்மா விஷ்ணு சிவன் 3 அம்சங்களுடைய மொத்த சுரூபம் நான் உருவாக்கினேன். அதன் மூலமாக நிறைய குருமார்கள் தோன்றி வழிகாட்டுவார்கள் சொல்றார். அப்படிப்பட்ட அந்த குருமார்கள் வந்து தோன்றி வழிகாட்டினார்கள் சொல்லும் போது தத்தாத்திரேயருடைய அவதாரமாகவும் பாபா இருக்கிறார். அதே நேரத்தில் மக்களுடைய ஒற்றுமை, சமரசம், சகோதரத்துவம், சமத்துவம் இது எல்லாவற்றையும் பேணி பாதுகாக்கக்கூடிய வகையிலும் நம்முடைய பாபா இருக்கிறார். நம்மளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷங்களாக நாம் எல்லா மாற்று மதத்தினரும் எல்லாருமாக ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை தான் நான் பார்க்கிறோம். எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆலயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இஸ்லாமியர்களே தன்னுடைய நிலங்களை ஆலயத்துக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு அந்த மாதிரியான ஒரு அற்புதங்கள். காரணம் என்னன்னா ஆலயங்களும் போது எல்லாருக்கும் மதிப்பு, எல்லாரும் போற்றுவாங்க, எல்லாரும் வணங்குவாங்க. அப்படிப்பட்ட இந்த பாபா வந்து வெங்கூசா மகராஜ்ன்றவரு கொண்டு வந்தது அந்த அம்மா கொடுத்துட்டு அந்த அம்மாவை இறந்துடுறாங்க. இதுதான் பாபாவை பற்றி சொல்லப்பட்ட செய்தி முதல்ல. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, குழந்தையா இருக்கும் பொழுதே ஒரு சின்ன குழந்தைகள்லாம் கோலி குண்டுன்னு விளையாடுவாங்க தெரியுமா, அது கோலி குண்டு விளையாடும் பொழுது என்ன ஆயிற்றா, சிவலிங்கத்தை முழுங்கிடுறா. ஒரு வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்காங்க பானலிங்கத்தை. அந்த அம்மா வாயத்திறன் காமிக்கும் போது 7 உலகத்தையும் காமிக்கிறார், தசாவதாரத்தையும் காமிக்கிறார் வாயில. அப்ப பார்த்து ஆனந்தப்படுறாரு அந்த அம்மா. அப்புறம்தான் வந்து அவங்க யாருன்னு கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. அப்புறமா கொண்டு வந்து வெங்கூசா மகராஜிட்ட ஒப்படைக்கிறாங்க. அது வெங்கூசா மகராஜ் யாருன்னா திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளுடைய அவதாரம். இது பற்றியும் சரித்திர வரலாற்று குறிப்புகள்லாம் இருக்கு. அங்கிருந்து கிளம்புகிறார். எங்க கிளம்புகிறார்னா அங்கு வந்து அவரை பாபாவை வந்து தாக்குவதற்காக ஒரு செங்கல் ஒன்று அந்த கும்பலால் வீசப்பட்டது. அதாவது எப்படின்னா அங்க இருக்கிற வெங்கூசா மகராஜனுடைய பக்தர்கள் எங்க இவர் வந்து தம்மை பிரிச்சுடுவாரோ நம்முடைய குரு விட்டு இருந்து அப்படின்னு சொல்லி பாபாவை கொலை செய்வதற்கு அவங்க தயங்கவில்லை. கிட்டத்தட்ட அப்போ வந்து ஒரு 10 வயசு 11 வயசு இருக்கும். அந்த குழந்தைக்கு எவ்வளவு சோதனைகள் பாருங்க. நம்ம எல்லாம் சோதனைகள் சொல்றோமே. ராமச்சந்திர பிரபு தெய்வமாக இருந்தா கூட மனித அவதாரம் எடுத்து அவர் படாத பாடா. மகாலட்சுமி தாயார் தெய்வமாக இருந்தால் கூட மனித அவதாரம் எடுத்து சீதா தேவியாக அவதாரம் எடுத்து அவங்க படாத பாடா. ஆக நம்ம ஏன் கஷ்டம் வருதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வர கஷ்டம் ஒண்ணுமே இல்லைன்னு போயிடும். அதுதான் உண்மை. அப்ப என்ன ஆயிடுச்சு, அவங்க வந்து அந்த ஒரு செங்கல் எடுத்து ஒருத்தர் வீசி எறிகிறாங்க. அந்த செங்கலை என்ன பண்றாரு, பாபாவை காப்பாற்றுறதுக்காக அந்த குரு வெங்கூசா மகராஜ் தன்னுடைய தலையில வாங்கிக்கிறார். தலையில இருந்து ரத்தம் வருது. அப்ப என்ன பண்றார், இனியும் நீ இங்க இருக்க வேண்டாம், உனக்கு பேரு உன்னை வந்து பாபான்னு ஊர் உலகமே உன்னை கொண்டாடும். கோதாவரி நதி பக்கம் மேற்கு நதியோரம் சென்று ஷிரடிங்கிற ஒரு புண்ணிய ஸ்தலம், அந்த இடம் தான் உன்னை போற்றி உலகமே வந்து போற்றி வணங்கக்கூடிய ஸ்தலம். அங்க போய் நீ உட்காரு, நீயா எங்கேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லி தன்னுடைய தலையை தாக்கி அந்த செங்கல் தன்னுடைய ஒரு உடை கஃப்னி சொல்லக்கூடிய நீளமாக ஒரு அங்கி அதையும் கொடுத்து நீ போயிட்டு வா, இனிமேலும் நீங்க இருக்காதுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அங்கிருந்து கிளம்பி அந்த செங்கலை எடுத்துட்டு வர்றாரு சுவாமி. வந்து பல வருடங்கள் ஒரு இடத்துல இருந்து தவம் பண்றாரு. அந்த இடத்துல தியானம் பண்ற இடத்துல அந்த கிராமத்தில் உள்ளவங்க தோண்டி பாக்குறாங்க. தோண்டி பார்க்கும் பொழுது உள்ளுக்குள்ள ஜபமாலை விளக்கெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கான். அப்ப அவர் சொன்னாரு, என்னுடைய குருஸ்தானம் இது தயவு செஞ்சு மூடி வச்சிருங்கன்னு சொன்னாராம். அந்த குருஸ்தானம் இன்னும் ஷிரடியில இருக்கு. வேப்ப மரத்தோடு அந்த குருஸ்தானத்துல விழக்கூடிய பாபா கை வச்ச அந்த இடம், அந்த வேப்ப இலை வேப்ப கனிகள் கூட இனிக்குமா அந்த குருஸ்தானத்துல. ஷிரடியில போனா குருஸ்தானம் பார்க்கலாம் நீங்க. அப்படிப்பட்ட அந்த பாபா வந்து நேரம் இங்க வந்த உடனே அந்த செங்கலை தான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய தலைக்கடியில வச்சு படுத்துப்பாராம். அப்ப வந்து நானா சாஹேப்ன்ற பாபாவுடைய பரம பக்தர், தாசில்தாரா இருந்தவர். அவர் என்ன பண்ணுவாராம், ஓடி வந்துருவாராம் பாபா கிட்ட.
நிறைய உபதேசங்களை கேட்டிருக்காரு. அப்போ பாபா கிட்ட, பாபா தலைக்கு செங்கலை வச்சு படுக்கிறீங்களே, வலிக்கும் பாபா உங்களுக்கு தலை, இலவம் பஞ்சாலான ஒரு தலகாணி பண்ணித்தரேனே அப்படின்னு சொல்லப்ப அவர் சொன்னாராம், போடா, உனக்கு இந்த செங்கலோட அருமை தெரியுமா? உனக்கு என்னுடைய குருநாதோட மூச்சு காத்து இதுல இருக்குடா, அதுல அவருடைய நான் தலையில வச்சு படுத்துட்டு இருக்கேனா, அவருடைய மூச்சு காத்து என்னைக்கே இந்த செங்கல் உடையதோ அன்னைக்கு என்னுடைய வாழ்நாளுடைய முடிவும் குறிக்கப்படும். அப்பவே சொன்னார் அவர். அதே மாதிரி ஒரு வாட்டி அந்த அவர் இருக்கக்கூடிய இடத்த சுத்தம் பண்ணி கொடுக்குறோம், அந்த மறந்து போய் கை தவிர இந்த செங்கல் விழுந்து உடைஞ்சு போயிடுது. எல்லாரும் அவரை திட்டுறாங்க. சொல்லி யாரும் திட்டாதீங்க, என்னுடைய வாழ்நாள் முடிவு குறிக்கப்பட்டு விட்டதுங்கிறார். இதுதான் அவர் தெளிவா சொல்றாரு. அவர் எதை பற்றியும் அவர் கவலைப்படல. நிறைய பேர் அவர் ஆராய்ச்சி செய்யறதுக்காக வராங்க. ஆராய்ச்சி செய்ய வந்தவங்க எல்லாம் யாரு? ஐரோப்பியர்கள். அப்ப பிரிட்டிஷ் பீரியட். அப்ப நம்ம மனிதர் சாதாரண நம்ம மனிதர்களை பத்தி நம்ம பயப்படுறோம். நம்ம பிரிட்டிஷ்காரன் வரான். அவர் யாரு? யாருக்கிட்ட? தாஸ்கோன் மகாராஜ், நம்ம பூட்டி, ஸ்ரீமான் பூட்டிங்கிறவர், நாக்பூர்ல பெரிய பணக்காரர். அவர் மகாராஜா கிட்ட இருந்தவர். அவர்கிட்ட கூப்பிட்டு என்ன பண்றான் பிரிட்டிஷ்காரன் கேட்கறான், அங்க ஒரு வயசான கிழவர் ஒருத்தர், பக்ரி ஒருத்தர் அங்க உட்கார்ந்து நிறைய பேர் அவருக்கு தட்சணை கொடுக்குறாங்க. அதெல்லாம் வாங்கி என்ன பண்றாருன்னு தெரியல. அவர் அந்த மாதிரியான ஒரு தட்சணை வாங்கி ஏதாவது ஒரு முறையற்ற செயல்கள் செய்யறவரா இருந்தா அவரை கைது பண்ணி கூட்டின்வான்னு அதிகாரம் கொடுத்து, அந்த பூட்டின்றவர்கிட்ட கொடுத்து அந்த கைது பண்ற அதிகாரத்தையும் கொடுத்து பிரிட்டிஷ்காரன் அனுப்பி வைக்கிறான். எந்த காலத்துல? பிரிட்டிஷ் பீரியட்ல. அப்ப வெள்ளைக்காரன் கொடுக்குறான். அப்போ ஸ்ரீமான் பூட்டி அந்த ஓலையை எடுத்துட்டு வராரு, அந்த அதிகார ஆணையை எடுத்துட்டு உட்கார்ந்து பாபா கிட்ட ஒரு 4 நாளைக்கு உட்கார்ந்து பாக்குறாரு பாரு. பார்த்துட்டு, ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு மகானையா, இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தையா கைது செய்து அழைத்து போக சொல்கிறார்கள் சொல்லிட்டு வேகமாக ஓடி போனாராம். போயிட்டு, ஐயா, நீங்க நினைக்கிறது மாதிரி அவர் பணம் வசூல் பண்றதுக்காக அங்க உட்காரல. காலையில் வசூல் செய்த எல்லா தொகையையும் மாலை சாயங்காலம் பொழுது அஸ்தமனத்திற்குள் எல்லாவற்றையும் எல்லாருக்கும் விநியோகம் செய்துவிட்டு தன்னுடைய காலி பையோடு அவர் உட்காருவார். இதுதான் பாபாவினுடைய ஒரு மகத்துவம். அவர் தனக்கென்று ஒரு பைசா கூட அவருடைய பையில் இருந்ததில்லை. மழையில் நனைகிறார், வெயிலில் காய்கிறார், மரத்தடியில் அமர்ந்து கொண்டிருக்கிறார், கிழிந்த உடை, உணவு கூட பல நாட்கள் யாரும் அவருக்கு தரவில்லை. கல்லால நிறைய பேர் அடிக்கிறாங்க, அதையும் வாங்கிக்கிறார், எல்லாருக்கும் அருள் செய்கிறார். அப்படிப்பட்ட தெய்வம் ஐயா அவரை போயா நீங்க கைது செய்து வர சொல்றீங்க? அவர் அப்படிப்பட்ட மகான் சொன்னோன்னே பிரிட்டிஷ்காரனுக்கு ஆச்சரியம் ஆயிடுது. இல்ல, நம்ம பார்த்தே ஆகணும் அந்த மாதிரி உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரன் வரான். அங்கேருந்து வந்துட்டு நேரம் உட்கார்ந்துட்டு அவருடைய கையை பிடிச்சு நான் முத்தம், அவருடைய கிறிஸ்தவ மதத்துல ஒரு இயல்பு உண்டு, தன்னுடைய பாதிரியார்கள் கையை பிடித்து ஒரு முத்தம் கொடுப்பாங்க. அது அவங்களுடைய ஒரு இயல்பு, நடைமுறை பழக்கம் அது. அப்ப பாபா சொல்றாரு, எங்களுடைய நடைமுறை பழக்க வழக்கங்கள் அது கிடையாது, அதெல்லாம் வேண்டாம்னு சொல்றாரு பாபா. பாபா மட்டுமே இல்ல, ஸ்ரீ கஜானன் மகாராஜ், காலஜானி வீர பிரம்மேந்திர சுவாமி, அவர் கலியுகத்தினுடைய 5000 வருடங்களுக்கு முடிவு வரை இந்த உலகத்துல என்னெல்லாம் நடக்குங்கிறத எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. எப்ப? 12வது நூற்றாண்டுல எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அவரை பத்தின முழுமையா கடப்பால ஜீவசமாதி அடைஞ்சாரு. முழுமையான புத்தகத்தை தெலுங்குல இருந்து தமிழ் வடிவமைத்து விஸ்வகர்ம சமுதாயத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒட்டுமொத்த விஸ்வகர்ம சமுதாயத்தினுடைய குலகுரு அந்த வீரபிரம்மேந்திர சுவாமி. அந்த வீரபிரம்மேந்திர சுவாமி அந்த காலஜானம் சொல்லுவாங்க, அவர் காலஜானிம்பாங்க. அவர் எழுதி வச்சதுதான் இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. அவர் 12வது நூற்றாண்டுல என்ன தெரியுமா எழுதி வச்சாரு? இப்ப இந்த நம்ம கோவிட் நடந்தது இல்லையா, கொரோனாவை அவர் எழுதி வச்சாரு. இந்த மாதிரியான ஒரு விஷக்கிருமி கிழக்கு திசையிலிருந்து புறப்பட்டு வரும், எல்லாரும் கோழிகள் மடிவது போல, அவருடைய வசனமே இருக்கு, கோழிகள் மடிவது போல எல்லாரும் செத்து விடுவாங்க. இந்த விஷக்கிருமி கிழக்கு திசையிலிருந்து புறப்பட்டு வரும். இந்த விஷக்கிருமிக்கு பேரு என்ன தெரியுமா வைப்பீங்க? கோரங்கின்னு வைப்பீங்கன்னு போனாங்க. கோரங்கின்னு 12வது நூற்றாண்டுல காலஜானி வீர பிரம்மேந்திர சுவாமி நம்ம கொரோனான்னு இவங்க பேர் வச்சாங்க. கோரங்கின்னு அவர் பேர் 12வது நூற்றாண்டுலேயே வச்சிருக்காரு. அவர் வச்சு இதனால மிக மிக பிரபலமான ஆலயங்கள் எல்லாம் மூடப்படும், எல்லாமே எழுதி வச்சிட்டாரு அவர். அதே மாதிரி காவேரி எப்ப 12வது நூற்றாண்டுல அகண்ட பாரதமா இருந்தது. ஆப்கானிஸ்தான் வரைக்கும் நம்மளோட தான். இங்க பங்களாதேஷ்ல இருந்து ஆரம்பிச்சு பாகிஸ்தான்ல இருந்து நேபாள்ல இருந்து ஆப்கானிஸ்தான் வரைக்கும் நம்மளோட தான். கைகேயி ராமாயணத்துல வரக்கூடிய கதாபாத்திரம் கைகேயி யாருன்னு நினைக்கிறீங்க? கசகஸ்தானுடைய மகாராணி அவங்க. கசகஸ்தான் என்ன ரஷ்யாவை தாண்டி இருக்கக்கூடிய இடம். அப்படிப்பட்ட அகண்ட பாரதமா இருந்தது ராமராஜ்யம். அப்ப இவர் என்ன அந்த சித்தர், நான் இன்னும் சொல்ல வந்தேன், இப்ப எதுவும் சொல்ல வந்தேன் அவங்க கிட்ட. அந்த நான் எதுவும் ஒன்று சொல்ல வந்தேன், அது மாறிச்சு. என்ன சொல்ல வந்தேன்? கொரோனா டைம் அவர் குறிச்சு வச்சிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு வியாதி விஷக்கிருமி வரும், அது எல்லாத்தையும் அழிக்கும். அதுல இருந்து திரும்பி வருவதற்கு கொஞ்ச நாள் ஆகும், பொருளாதாரத்துல மிக சேதாரம் நிகழும். அதே மாதிரி காவேரி நதி,
காவேரி நதிக்கு 2 பக்கமும் பயங்கரமாக ரத்த சேதம் ஏற்படும், அடிதடி நிகழும். இது எல்லாம் எப்ப 12வது நூற்றாண்டு. திரை மறைவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் திரைக்கு வந்து ஆட்சி செய்வார்கள். அதே மாதிரி சீட்டு போட்டு வசூலித்து மக்களை ஏமாற்றுவார்கள். எல்லா நம்முடைய ஆலயங்கள் எல்லாம் நிறைய பேர் நம்ம சம்பந்தம் இல்லாத அவர்களுடைய கைகள் எல்லாம் ஒப்படைக்கப்படும். அவர்கள் எல்லாம் ஆலயத்தை சூறையாடுவார்கள். இதெல்லாம் எப்ப 12வது நூற்றாண்டுல எழுதி வச்சுட்டு போயிட்டார் அவரு. இது அத்தனையுமே அவர் எழுதி வச்சது அத்தனையுமே இன்னமும் வந்து நடந்துக்கு. அது இது வந்து உலகத்து கலியுகத்தினுடைய அழிவு எப்படிப்பட்ட இருக்குங்கிறது ரொம்ப கோரமா ரொம்ப பயங்கரமா இருக்குங்கிறத எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. காரணம் கலியுகம், அது இப்படித்தான் இருக்கும், அழிவுகள் எல்லாம் இருக்கும். இந்த அழிவுகள்ல இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு சமயம் என்னால எழுதவே முடியல, அப்படி பேனா கீழே போட்டேன். சுவாமி இப்படி அழிவுகள் எல்லாம் எழுதுறதுக்கு பயமா இருக்கு சுவாமி, இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அதை முதல்ல சொல்லுங்கன்னு சொன்னப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, மாட்டேன், குருமார்கள் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை, அதே நேரம் கருணையும் இருக்கணும், நேர்மை, அன்பு, இரக்கம், இவை இருந்தா கண்டிப்பா இந்த அழிவுல இருந்து நம்ம தப்பிக்கலாம் சொல்லியிருக்கு. கருணையும் நேர்மையும் அன்பும் இரக்கமும் யார்கிட்ட இருக்கோ அவங்க கண்டிப்பா வந்து அவங்க குருமார்களால் காப்பாற்றப்படுவார்கள். குருமார்கள் அவங்களை தேடி வருவாங்க. நம்ம தேடி போகாட்ட கூட பாபா நம்மளை தேடி வருவார். இப்ப எல்லா விலங்குகளுக்கும் சாப்பாடு கொடுக்குறாரு பாபா. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா, எங்கேயாவது நாயை பார்த்தா நான் கல்லெடுத்து அடிப்பதற்கு நான் ஓடுவேன், ஆனா பாபாவுடைய பக்தரான பிறகும் பக்கத்துல ஏதாவது கடையில பிஸ்கட் கிடைக்குதான்னு தேடி போறேங்க அப்படிங்கிறாரு. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு பக்குவம் பாருங்க. ஏன்னா இந்த கதை வந்து உண்மையிலே நடந்திருக்கு. என்ன பண்ணிருக்காங்க, ஒரு அம்மா வந்து பெரிய பூஜை பண்ணிருக்காங்க குஜராத்ல. பூஜை பண்ணிட்டு என்ன பண்ணிருக்காங்க, அந்த பூஜைக்கு வந்து ரொம்ப பெரிய பூஜை, கடைசி நாள்ல பெரிய எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், மகா போஜனம். அப்ப பாபாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க, பாபா நீங்க வந்து இந்த சாப்பாடு வாங்கிக்கணும் அப்படின்னு. கண்டிப்பா நான் வரேன்னு ஒரு லெட்டர் போடுறாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க, நீங்க உடம்பான சிறுடியை விட்டு எங்கேயுமே போனது இல்லையே, நீங்க எப்படி அவங்க குஜராத்துக்கு போறேன்னு சொல்றீங்கன்னு. நான் சொல்றபடி எழுதுறா அப்படின்ட்டாரு. அவனு எழுதிடுறான், பாபா முன்னதாக வந்திருந்து போஜனத்தை ஏற்றுக்கொள்வார், தாங்கள் அளிக்கும் ஆகாரத்தை ஏற்றுக்கொள்வார், லெட்டர் எழுதி போட்டுறான். கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னா, இங்க எல்லா விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க, எல்லாரும் வந்துடுறாங்க, பெரிய பெரிய சகுந்தர்கள்லாம் அழிச்சிடறாங்க, எல்லாரும் வந்துடுறாங்க, இலையெல்லாம் போட்டாச்சு, பாபாவை காணும். பாபாவை காணணும். இந்த அம்மாவுக்கு ரொம்ப முகம் கஷ்டமா வச்சு, ரொம்ப எல்லாரும் வந்து வெயிட் பண்ணும்போது பாபாவுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண முடியும், எல்லாரும் நாங்கெல்லாம் கிளம்புறோம்னு சொல்றாங்க. கிளம்புனா அது நமக்கு பெரிய தப்பு, அது வீட்டுக்கு சாப்பிட வந்துட்டு அவங்க சாப்பிடாம போனா என்ன செய்யறதுன்னு தெரியல. உடனே என்ன பண்றாங்க தெரியுமா, எல்லாரையும் உட்காந்து வச்சு சாப்பாடு போட்டுறாங்க. போட்டுட்டு பாபாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க தெரியுமா, பாபா நீங்கள் என்னை ஏமாற்றி விட்டீர்கள், நீங்கள் கொடுத்த வாக்கு பொய்யானது, நீங்கள் வந்து சாப்பிட வருவேன்னு சொன்னீங்களே ஏன் வரல அப்படின்னு ரொம்ப திட்டி பாபாவை. பாபா கிட்ட மட்டும் தாங்க நம்ம திட்ட முடியும். பாபாவை மட்டும் இவ்வளவு பேர் திட்டிருக்காங்க தெரியுமா, எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர். ஆனா எங்க கோவில் அங்க மெட்ராஸ்ல அங்க நடக்கும், ஒரு பசுமாட்டுக்காரமா வந்து திட்டுவாங்க, இந்த பாரு என்னோட லட்சுமிக்கு உடம்பு சரியாம படுத்திருக்கு, இப்படிதான் சொல்லுவாங்க அவங்க. என் லட்சுமிக்கு அவங்க சீரியஸ்ன்ட்டாங்க டாக்டர், சாயங்காலத்துக்குள்ள என் லட்சுமி எந்திரிச்சு வரல உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு இப்படி வரல காமிச்சு மிரட்டிட்டு போவாங்க. சாயங்காலம் 6 மணிக்கு பாத்தீங்கன்னா லட்சுமி ஏந்து உட்காந்துட்டாங்க, ஓடி வராங்க அங்கிருந்து வந்து ஓன்னு அழுகுறாங்க, என் லட்சுமி ஏந்து உட்கார்ந்துருச்சுமா அப்படிங்கிறாங்க. என்ன இதுதாங்க பாபா. ஆக அப்ப பாபா என்ன சொல்றாரு, பதிலுக்கு ஒரு கடிதம் எழுத சொல்றாரு. எழுதி சொல்லிட்டு நான் வந்தேன் அப்படிங்கிறாரு. என்ன பாபா சொல்றீங்க, ஆமா நான் வந்தேன், நீ என்னை அடிச்சு விரட்டிட்ட. என்ன பாபா சொல்றீங்கன்னா, எல்லாம் இலை போட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு நாய் உள்ள வந்திருக்கு. உள்ள வந்தோடனே என்ன பண்ணிருக்காங்க அந்த அம்மா, எல்லாருக்காவும் சாப்பாடு இலை போட்டு வச்சிருக்கேன் சாப்பிட்றதுக்கு, நீ என்ன நாய் உள்ள வரையான்னு சொல்லிட்டு ஒரு கல்லை எடுத்து தூக்கி எரிச்சிருக்காங்க. எரிஞ்சோட அந்த நாய்க்கு அடிபட்டு ஓடிடுச்சு. நீ சந்தேகப்படுறியா, நீ நான் வரல என்ன, நீ பாரு என் முதுகன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி காமிக்கிறாரு. முதுகுல இவ்வளவு பெரிய தழும்பு இருக்குதான். பாபான்னு அழுதுட்டாங்களாம். அப்ப நம்ம மனுஷ புத்தி தானே, நீ நாய் ரூபத்துல வருவேன் முன்னாடியே சொல்லி இருந்திருக்கலாமே அப்படின்னு இருக்காங்க. அதுவும் நம்ம பிளான் பண்றோம் பாருங்க. அதாவது பகவான் வந்து தெய்வம் மனுஷ ரூபம் எந்த ரூபத்திலையும் வரும். இந்த கலியுகம் இது, தெய்வம் எந்த ரூபத்திலையும் வரும். அப்ப அதுதான் அந்த பாபா டிவோட்டி என்ன சொல்றாருன்னா, இதற்கு முன்னாடி நான் நாயை பார்த்தப்ப கல்ல தேடுவேன், இப்ப நாயை பார்த்தாலும் பக்கத்துல டீ கடையில ஏதாவது பிஸ்கட் இருக்காதா வாங்கி போட மாட்டோமா அப்படின்னு நான் தேடுறேங்கிறாரு. இதுதான் பாபாவினுடைய பக்தர்களுக்கு பாபா வழங்கிய பக்குவ நிலை. இதுதான் அந்த பக்குவம், இரக்கம், அன்பு. யார் வந்தாலும் சாப்பாடு போடணும். நாய் மாதிரி அவர் சொல்றாரு, யாராவது ஏதாவது கேட்டு வந்தா இல்லைன்னு நாய் மாதிரி குறைக்காது, உனக்கு இருக்கிறத கொடு, இல்லைன்னா உன்னை அப்பா இல்லையப்பா பக்கத்துல போய் வேற எங்கேயாவது வாங்கிக்கோங்க, ஏதாவது ஒண்ணு கொடுத்து சாப்பிட சொல்லு. இதுதான் எல்லாருக்கும் கொடு சாப்பாடு, நீ சாப்பிடு. ஒரு அதாவது என்ன சொல்றாருன்னா, நீ வந்து ரொம்ப ஆடம்பரமா விருந்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது. விருந்துக்கும் அன்னதானத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. விருந்துன்னு சொல்றது வந்து நல்ல தடபுடலாம் வந்து நல்ல வசதியா இருக்கிறவங்களுக்கு போடக்கூடிய சாப்பாடு. அன்னதானம் சொல்றது வசதி இல்லாதவங்களுக்கு போடக்கூடிய சாப்பாடு.
அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நமக்கு வந்து கஷ்டமா இருக்குன்னு சொல்றவங்க வந்து சாப்பிட்டு வயிறார வாழ்த்திட்டு போறாங்க பாருங்க மனசார. அதுதான் அன்னதானம், அதுதான் பிரசாதம். அந்த பிரசாதம் தான் வந்து நமக்கு வந்து இந்த பிரசாதத்தை இங்க கொடுத்துட்டு இருக்காங்க வயிறார. ஏன்னா பெரிய பெரிய கோவில் எல்லாம் பார்த்துருக்கலாம், நல்ல வசதியானவர்கள்லாம் வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுல டிஃபன் கேரியர் வந்து வேற வந்து எடுத்துட்டு போவாங்க, ராத்திரிக்கு சேர்த்து நாங்க சாப்பாடு எடுத்துட்டு போறோம். ஆனா இங்க வந்து இந்த ஒரு கிராமத்துல வந்து இந்த இடத்துல வந்து அன்னதானம் செய்து அதே நேரத்துல அமாவாசைக்கு ஆரம்பிக்க போறேன்றாங்க. இவ்வளவு பெரிய விஷயம். இந்த அன்னதானம் செய்யறதுக்குரிய சக்தியை அவங்களுக்கு கொடுக்கணும், பாபா கொடுக்கணும், நம்ம எல்லாரும் வேண்டிக்கணும். இருக்கப்பட்டவங்க அத்தனை பேரும் உங்களால முடிந்த உதவி அந்த அன்னதானத்துக்கு அவங்களுக்கு செய்யணும். அன்னதானத்தை எல்லாரும் எடுத்து நடத்தணும். ஏன்னா அன்னதானத்து மாதிரி ஒரு தானம் வந்து கிடையவே கிடையாது. ஏன் காரணம் என்னன்னா, நம்முடைய கர்மா எல்லாம் அழியணும்னா அந்த அன்னதானத்து மூலமா தான் அழியுமா. இல்லைன்னு சொன்னவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு. ஏன் அன்னதானத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தெரியுமா? நீ ஒருத்தருக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்து பாருங்க. நம்ம கிட்ட நிறைய காசு இருக்கு, ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்கலாமே, ஏன் 100 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு கேட்போம். ஒருத்தருக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துருக்கலாமே, இந்த அம்மா கிட்ட இவ்வளவு சம்பாதிக்கிறாங்களே ஊருக்கு போயிட்டு வந்து. அதே ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு எல்லாம் போட்டு பாருங்க, போருமா, இதுக்கு மேல சாப்பிட வயிற்றுல இடம் இல்லை, போரும்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அந்த அன்னதானம் மட்டும்தான். அதனாலதான் அன்னதானம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்றோம். உயிர் சக்தி அது. அதனால வந்து அன்னதானம் வந்து இங்க தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிற எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்காங்க. அதற்கு இந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஊர் கூடினாதாங்க தேர் இழுக்க முடியும். உங்க எல்லாருடைய ஒத்துழைப்பு இருந்தால்தான் நடக்க முடியும். எல்லா யங்ஸ்டர்ஸ், நிறைய இளைஞர்கள்லாம் சேர்ந்து இருந்து எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து இந்த அழகா இந்த ஃபங்க்ஷன் நடத்தி முடிச்சிருக்கீங்க. இது மாதிரி எப்போதும் நடத்தணும். எல்லாருமாக சேர்ந்து வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து கை கொடுக்கணும். எல்லாரும் சேர்ந்து உங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். பாபாவனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும். அதுக்காக தான் அவங்க எங்கெந்தோ ஒரு ஊர்ல இருந்து இங்க பாபா கோயிலை கட்டிட்டு இவங்க அப்பவும் இப்ப என்ன சொல்றாங்க, எங்க மனசெல்லாம் அங்கதாங்க இருக்கு அப்படின்றாங்க. அப்பதான் நான் சொல்லிட்டேன், கூடிய சீக்கிரம் உங்களுடைய கடமையெல்லாம் முடிச்சு இங்க வந்து உட்கார்ந்து இங்க பாபாவுடைய சேவையில உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்க. பாபா உங்களுக்கு எல்லா ஒரு இதுவும் உங்களுக்கு வசதிகளும் கொடுப்பாரு அப்படிங்கிறது நான் சொன்னேன். என்னுடைய பிரார்த்தனையும் அதுதான். ஆக இங்க வந்து இருக்கிற இந்த கிராமத்துல இப்ப வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய வந்து ரொம்ப என்னுடைய பிரார்த்தனை எப்போதும் தொடர்ந்து இருக்கும். நாங்க எப்போதும் பிரார்த்தனை வைப்போம், எல்லாருக்காகவும் பிரார்த்தனை வைப்போம். லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்துதம், அதாவது எல்லோரும் இன்பற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியன் பராபரமேங்கிறதா நம்மளுடைய வாக்கு. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், நமக்கு கிடைச்சது எல்லாருக்கும் கிடைக்கணும். ஜெய் ஜெய் சாயி நமோ நமக, சத்குரு சாயி நமோ நமக. இந்த மந்திரத்தை எழுதி கொடுத்தவரை நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். பெருமைக்குரிய விஷயம் ஐயா, கைத்தட்டுங்க எல்லாரும். நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர் தான் இந்த மந்திரத்தையே கொடுத்துருக்காங்க நமக்கு. எவ்வளவு பெருமைக்குரிய விஷயம் பாருங்க. ஆக இவர் தான் வந்து நம்ம சிவனேச சுவாமிகள். அங்கேயே இருந்து அவர் என்ன பண்ணுவாரா, எப்போதும் பாபா கூடயே இருப்பாராம். பல நாட்கள் பட்னியா இருந்திருக்காரு. யாராவது தனக்கு சாப்பிட்றதுக்கு அங்க டோக்கன் பிரசாத ஆலயான்னு இருக்கும். ஷிரடி போனா தயவு செஞ்சு ஹோட்டல்ல போய் சாப்பிடாதீங்க, சாய் பிரசாத ஆலயான்னு ஒண்ணு இருக்கு, அங்க போய் சாப்பிடுங்க. பாபாவுடைய மகா பிரசாதம் ஒண்ணு இருக்கு. அங்க பிரசாத ஆலயால போயிட்டு யாராவது டோக்கன் கொடுத்தா யாருக்காவது கொடுத்துருவாராம். கடைசியில அங்கேயே சமாதி அடைஞ்சு சிவனேச சுவாமியோட சமாதி அங்க இருக்கு. ஷிரடி போனா இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. ஷிரடி யாத்ரான்னு சொல்லிட்டு ஐபிசி பக்தி சேனல்ல ஷிரடியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய தொடரா வந்து எங்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. ஷிரடிக்கு போயிட்டு நாங்க இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் பண்ணி எடுத்து. இதெல்லாம் நீங்க பாருங்க ஐபிசி பக்தி சேனல்ல. ஷிரடிக்கு போனா இதெல்லாம் இருந்து பார்த்துட்டு வரணும். நேர சமாதி மந்திர் வந்து இருந்து பார்த்துட்டு வரக்கூடாது. இந்த சிவனேச சுவாமியுடைய அந்த சமாதியில அந்த பெரிய நந்தவனங்கள்லாம் அமைக்கப்பட்டு இன்னும் அங்க துணி ஒண்ணு எரிஞ்சு அங்க ஒருத்தர் வாயே பேச மாட்டார். அவர் உட்கார்ந்து யாகம் எல்லாம் செஞ்சு சிவனேச சுவாமிக்கு அன்னதானம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி எல்லாம் பண்றார். அவருக்கு எங்கிருந்து வருது அன்னதானம் பண்றதுக்கு, யார் கொண்டு கொடுக்குறார், எங்கேருந்து வருதுன்னு யாருக்குமே தெரியாது. எங்கிருந்தாவது திடீர்னு யாராவது கொண்டு கொடுப்பாங்க சாப்பாடு அன்னதானம் பண்றதுக்கு. அது மாதிரி அற்புதங்கள்லாம் அங்க நடந்துட்டு இருக்கு ஷிரடியில. பாபா கூட சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் நிறைய மகான்கள்லாம் இருக்காங்க. அந்த நிறைய மகான்களை பத்தி பார்க்கணும். உபாசினி மகராஜன் இருக்காரு. அந்த உபாசினி மகராஜ் வந்து ஷிரடியுடைய பாபாவுடைய ஆரத்தி பாட்டு கேட்டிருப்பீங்க இல்லையா? அந்த ஆரத்தி பாட்டு குருஸ்தானத்துல எழுதி வச்சிருப்பாங்க. சதா நிம்ப விருக்ஷஸ்ய மூலாதிவாசாத் சுதாஸ்ராவிணம் திக்த மப்ய பிரியந்தம் தரும் கல்ப விருக்ஷாதிகம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாயிநாதம், நமாமீஸ்வரம் சத்குரும் சாயிநாதம், நமாமீஸ்வரம் சத்குரும் சாயிநாதம். அதாவது சதா சர்வ காலமும் வேப்ப மரத்தடியில் இருக்கக்கூடிய அந்த சாயிநாதரே, நீங்கள் இனிப்பது போல உங்கள் கைகள் பட்ட அந்த வேப்ப மரத்துடைய இலைகளும் அந்த கனிகளும் காய்களும் இனிக்கின்றது. இந்த
வாசகத்தை உபாசினி மகராஜ் எழுதி இன்னும் குருஸ்தானத்துல இந்த வாசகங்கள்லாம் இருக்கு. அந்த உபாசினி மகராஜ் பாபா கிட்ட வந்து உட்கார்ந்தப்ப தன்னுடைய தன்னிலை அறிந்த மாபெரும் ஒரு யோகி அவர் உபாசினி மகராஜ். இன்னும் கன்னியாஸ்திரி ஆசிரமம்னு ஒண்ணு வச்சு ரகத்தான்ற இடத்துல அவருடைய ஆசிரமம் இருக்கு, அதையும் போய் பார்க்கணும். பெண்களாக இருந்து செயல்படுகின்ற ஆசிரமம் அது. அங்க யாகமும் பெண்கள் தான் வளர்ப்பாங்க, பூஜைகளும் பெண்கள் தான் செய்வாங்க, எல்லா மந்திரங்களும் பெண்கள் தான் ஜபிப்பாங்க. பெண்களுக்கு ஆண்களை விட மிகவும் பவித்திரமான ஒரு ஸ்தானம் அப்படிங்கறது உபாசினி மகராஜ் வந்து கொடுத்திருக்காரு. அந்த உபாசினி மகராஜ் பாபா கிட்ட போனப்ப பாபா என்ன சொன்னாரா, உனக்கு 3 வருஷம் சரியில்லடா, நீ வந்து இங்க கண்டோபா கோயில்ல உட்காரு, நீ இப்ப எங்கேயாவது போனா பிரச்சனை தான் வரும் உனக்கு அப்படின்னோடனே அவர் எங்கேயும் 2-3 இடத்துக்கு போய் பார்த்தாரு. எல்லாத்தையும் அடி வாங்கினாரு, திட்டு வாங்கினாரு. சரின்னு போய் கண்டோபா கோயில்ல பாபா சொன்ன மாதிரி 3 வருஷம் 4 வருஷம் உட்கார்ந்தாரு. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பாபா வந்து சகல ஞான சித்தியும் அவருக்கு அழிச்சு, நீ போய் அங்க ரகதால போய் ஆசிரமம் ஆரம்பிச்சு நடத்துன்னு சொன்னாரு. அப்பதான் அங்க போனப்ப பெண்களால நடத்தப்பட்ட ஒரு ஆசிரமத்தை பெண்களே இருந்து நிர்வகிக்க வேண்டும் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு. ரகதாங்கிற இடம் சிறுடியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அங்கதான் கற்ப விருட்ச மரம் இருக்கு. குஷால் சந்த் அப்படின்னு சொல்லி பாபாவுடைய மிகவும் பிரியமான ஒரு பக்தருடைய ஒரு அங்க போய் பாபா இருப்பாராம். அவருடைய அந்த வீடுகளும், அங்க தங்கி இருந்த வீடுகளும் இருக்கு, பாபா போய் அமர்ந்த வீடுகளும் இருக்கு. அங்க போனா நீங்க பார்க்கலாம். அங்க கன்னியாஸ்திரிகள் பூஜை, கன்னியாஸ்திரிகள் மட்டுமே செய்யக்கூடிய பூஜை, பெண்கள் மிக புனிதத்தில் மிகவும் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற எடுத்துக்காட்டக்கூடியது. ஏன் நம்முடைய மீராபாய் என்ன சொன்னாங்க, நேர வந்து அவங்க போஜராஜா அவ்வளவு பெரிய ராஜகுமாரி, ராஜபுதன பெண், அவங்க நேர பிருந்தாவனத்துக்கு வந்தாங்களாம். வந்த உடனே எல்லாரும் போய் கோஸ்வாமிகிட்ட என்ன சொல்றாங்க, சுவாமி மீராபாய் வந்துட்டாங்க, பக்த மீரா வந்துட்டாங்கன்னு சொன்னப்ப, அவள் ஒரு பெண் தானே, என்ன புனிதத்துவம் அவளிடம் பெருசாக இருக்க முடியும், நான் ஏன் அங்க போக வேண்டும் கேட்டாங்க கோஸ்வாமி. இது அப்படியே வந்து சொன்னாங்களாம். மீராபாய் என்ன சொன்னாங்களா தெரியுமா, யாரு கோஸ்வாமியா இப்படி சொன்னது, கோஸ்வாமிக்கு தெரியாதா, இந்த உலகத்தில் புருஷன் என்று சொல்லிக் கொள்பவர், புருஷோத்தமன் என்று சொல்லிக் கொள்பவர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஒருவர் தானே. அப்ப பாக்கி நாம எல்லாரும் யாரு, அவருடைய கோபிகைகள் தான் நம்ம எல்லாருமே. அப்ப புருஷன் சொல்லிக் கொடுத்த தகுதி உள்ளவர் கிருஷ்ண பரமாத்மா மட்டும்தானே. அப்ப நம்ம எல்லாரும் அவருடைய கோபிகள். இது தெரியாதா, கோஸ்வாமிக்கு நன்னாக தெரியுமே. கோஸ்வாமி அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்னார், ஆச்சரியமாக இருக்கிறது. நான் இத போய் அவங்க சொன்னோட ஓடி வந்து, அம்மா தாயே என்னை மன்னிச்சிரு, கோஸ்வாமி அவரிடம் மன்னிப்பு கேட்டாராம், பக்த மீராபாயிட்ட மன்னிப்பு கேட்டாராம். ஆக பக்தியில் ஆண் பெண்கிற வேற வித்தியாசம் கிடையாது. காரைக்கால் அம்மையாரை பத்தி பார்த்திருக்கோம், நம்ம ஔவையாரை பத்தி பார்த்திருக்கோம் இல்லையா. ஆக எத்தனையோ ஒரு பெண்பார் புலவர்கள்லாம் நம்ம இருந்திருக்காங்க சங்க காலத்துல. தமிழ் வளர்த்த இடம் இது, தமிழுக்கு, தமிழ் தாய்க்கு கோவில் கட்டிய இடம் இது காரைக்குடி. வேற எங்கேயுமே இந்த ஒரு இது ஒரு அற்புதம் வந்து இங்க கிடையாது. தமிழ் தாய்க்கு கோவில் இருக்கக்கூடிய இடம் இது. அப்படிப்பட்ட கம்பன் இது வளர்த்த இடம் இது, கம்பனுடைய தமிழ். அப்படிப்பட்ட அழகான ஒரு தமிழ் பிறந்து வளர்ந்த இடம் இது. அப்படிப்பட்ட இடம் வந்து அவங்க வந்து அந்த உபாசினி மகராஜனுடைய அந்த இடத்த நீங்க வந்து ஷிரடிக்கு போனா அந்த இடத்த போய் பாருங்க. அதே மாதிரி சப்தஸ்ருங்கி தேவின்னு சொல்லிட்டு 51 சக்தி பீடத்துல ஒரு பீடம் வந்து சப்தஸ்ருங்கி தேவி. நம்முடைய அந்த சப்தம்னா 7, நம்ம 7 மலையான்னு சொல்றோம்னா திருப்பதிய, அதே மாதிரி 7 மலைகளுக்கு அரசி சப்தஸ்ருங்கி தேவி. அந்த சப்தஸ்ருங்கி தேவி தலையை இப்படி சாட்சவனும் இருப்பாங்க, நம்ம வக்கரகாளி அம்மன் மாதிரி. என்ன காரணம் தெரியுமா, அங்க பக்கத்துல வந்து ஒரு மார்க்கண்டேய மலை இருக்கு. மார்க்கண்டேய ரிஷி வந்து தேவி பாராயணத்தை அங்க வந்து படிச்சப்ப அந்த தலையை சாட்சி கேட்டாங்களா, அந்த பகுதியை நோக்கி அந்த தேவி ஆசையா. அந்த தேவிக்கும் நம்முடைய பாபாவுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. ஏன் இந்த சப்தஸ்ருங்கி தேவியை இங்க கொண்டு வரேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. மிக சுவாரஸ்யமான அற்புதமான கதை அன்பர்களே, அதை நீங்க நிச்சயமா கேட்கணும். சப்தஸ்ருங்கி தேவி இது சாய் சச்சரித்திரத்துல பதிவாயிருக்கு. சப்தஸ்ருங்கி தேவியினுடைய கோவில்ல ரெகுலரா ஒரு அர்ச்சகர் பூஜை பண்றார். தேவியினுடைய பூஜை பண்றவர் எப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் உள்ளவராக இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அவர்கிட்ட நிறைய பேர் வந்து மந்திரிச்சு தன்னுடைய நோய்கள் எல்லாம் போக்கிக் கொள்வாங்க, அப்படித்தானே பார்த்திருப்போம் நம்ம. ஆனா அவருக்கு ஒரு தீராத வயிற்று வலி தாங்கவே முடியல அவருக்கு. அப்ப தேவி சொல்றாரு, உனக்கு பூஜை பண்றேன், எனக்கு இந்த வயிற்று வலியை கொடுப்பியா நீ கேட்டப்ப தேவி என்ன சொல்றார், நீ கொஞ்ச தூரத்துல போய் அங்க பாபான்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட போய் உன்னுடைய வயிற்று வலியை போக்கிட்டு வா, அவர் உன்னுடைய வயிற்று வலியை போக்குவாரு சொல்றாரு. எந்த பாபான்னு அவருக்கு தெரியல. சுத்தி வராங்க. இந்த சப்தஸ்ருங்கி தேவி எங்க இருக்குன்னா நாசிக் போற வழியில இருக்கு. அதுக்கப்புறம் தான் திரையம்பகேஸ்வர ஜோதிர்லிங்க ஸ்தலத்துக்கு போறோம். அப்ப அங்கேருந்து என்ன பண்றாரு, அப்ப மறுபடியும் போறாரு, எந்த பாபான்னு தெரியல, ஷிரடியில இருக்காரு பாபான்னு சொல்றாரு. சப்தஸ்ருங்கி தேவி வழி அனுப்பி வைக்கிறாள். சப்தஸ்ருங்கி தேவியினுடைய வரலாற்று புராணத்தில் இந்த ஒரு இது நிகழ்ச்சி பதிவாக்கப்பட்டிருக்கிறது. அன்பர்களே, நான் வந்து போய் சொல்லல. ஓகே, இந்த சப்தஸ்ருங்கி தேவியினுடைய வரலாற்றில் வந்து நீங்க படிச்சா தெரிஞ்சிருக்கும். அப்ப அவர் அங்கேருந்து வந்து வரார். அதே நேரத்துல என்ன ஆயிடுச்சு, பாபாவுடைய அற்புதம் பாருங்க. பாபா எங்க இருக்காருன்னு அவருக்கு தெரியல. இங்க பாபாவுடைய ஒரு பரம பக்தர்
அவர் என்ன பண்றாரு மகள் சாபதி அவர் என்ன பண்றாரு, அவருடைய அம்மா வந்து சின்ன வயசுல சப்தஸ்ருங்கி தேவிக்கு ஒரு வேண்டுதல் வச்சிருக்காங்க. அந்த வேண்டுதலை நிறைவேற்ற மறந்து போயிட்டாங்க. மறந்து போனோடனே அவங்க என்ன பண்றாங்க, நம்ம ஞாபகப்படுத்துறாங்க. இப்ப இந்த முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போனப்ப அவங்க சொன்னாங்க, ஒரு வார்த்தை சொன்னாரு, எங்களுடைய வாகன சாரதி பார்த்த சாரதி ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, இந்த அம்மனுக்கு ஏதாவது வேண்டுதல் பண்ணி மறந்துட்டானா இந்த அம்மன் குழந்தையா வந்து வீட்டுக்கு வாசக தட்டி அந்த வேண்டுதலை நிறைவேற்றிப்பான்னு சொன்னாங்க. அது மாதிரி சப்தஸ்ருங்கி தேவி அனுப்பி வைக்கிற அதே நேரத்துல அவங்க ஒரு வேண்டுதல் வச்சிருக்காங்க. அவங்க அம்மா சொல்லி பாபா கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, உங்க அம்மா சப்தஸ்ருங்கி தேவிக்கு ஒரு வேண்டுதல் வச்சால சின்ன வயசுல அதை செஞ்சியா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, பாபா நீங்க தான் எனக்கு சப்தஸ்ருங்கி தேவி, நீங்க தான் குரு, நீங்க தான் அம்மா, நீங்க தான் அப்பா, நீங்க தான் குரு, நீங்க தான் தெய்வம், உங்க பாதத்துல கொண்டு வந்து அதை வைக்கிறேன். பாபா கூடாது. பாபா என்ன சொன்னார் தெரியுமா, கூடாது, எந்த தெய்வத்திடம் நீ வேண்டினாயோ அந்த தெய்வத்துக்கு போய் உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் இங்கேருந்து. இவங்க 2 பேரும் வழியில மீட் பண்ணிக்கிறாங்க. யாரு, சப்தஸ்ருங்கி தேவியுடைய பூஜாரி, இந்த பக்கம் பாபாவினால் அனுப்பி வைக்கப்பட்ட பாபாவுடைய பக்தர். 2 பேரும் மீட் பண்ணிக்கும் போது அப்பதான் இவர் சொல்றாரு, பாபான்னு யாரோ சொல்றாங்க சப்தஸ்ருங்கி தேவி, அது யாருன்னு தெரியலப்பா. அப்பா இதே மாதிரி எங்களுடைய பாபாவை தான் அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு நேரம் அங்க கூட்டின்னு வந்தப்ப பாபா சொல்றாராம், சப்தஸ்ருங்கி தேவி உன்னை அனுப்பி வச்சாங்களான்னு கேட்டாராம் பாபா. அவங்க அப்படியே அழுதுட்டாராம். அழுது அவருடைய காலடியில் விழுந்தோடனே சிறிது நேரத்தில் அவருடைய வயிற்று வலி பூரணமாக குணமாகி விட்டது. பாபா வந்து அந்த துணி என்று சொல்லக்கூடிய இந்த துணி இங்க இருக்கு இல்லையா, இந்த துணியை பத்தி சாதாரணமா நினைக்காதீங்க. 33 கோடி தேவர்களும் இருக்கக்கூடிய இடம் அது. பஸ்மம் என்று சொல்வதற்கும் விபூதி என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. பஸ்மம் என்று சொல்வது அங்க துணியிலிருந்து எல்லா மூலிகை பொருட்கள் விறகு எல்லாத்தையும் போட்டு எரிச்சு வரக்கூடிய சாம்பல். முடி சார்ந்த மன்னராயினும் முடிவில் பெடி சாம்பல்ங்கிற மாதிரி அந்த சாம்பல் அது. ஆனா விபூதி என்பது மனிதர்களால் உருவாக்கப்பட்டது, செயற்கையாக உருவாக்கப்பட்டது. ஆக அந்த துணி என்று சொல்லக்கூடிய இந்த அருமருந்தான அந்த சாம்பல் அதை வந்து என்ன பண்றாரு, அது வந்து கொடுக்குறாரு. கொடுத்த உடனேயே அவருக்கு எல்லா வயிற்று வலியும் சரியா போயிடுது. உடனே ஓடி போறாரு சப்தஸ்ருங்கி தேவிட்ட. ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு தெரியுமா, ஏமா உன்னால என்னோட வயிற்று வலி குணமாக்க முடியாது, நீ ஏமா அவர்கிட்ட என்ன அனுப்புற அப்படி கேட்டப்ப அந்த அம்மா சொல்றாங்க, அவர் வந்து மிகப்பெரிய ஒரு மகான் யோகீஸ்வரர்ங்கிறது எல்லாருக்கும் மூலமா தெரியப்படுத்தணுங்கிறதுனாலதான் நான் அங்க அனுப்பி வச்சேங்கிறாங்க அந்த அம்மா. கை தட்டுறோம் நீங்க இந்த இடத்துல. ஏன்னா நம்முடைய பாபாவினுடைய மகத்துவத்தை யாரு 51 சக்தி பீடத்துல ஒருத்தரான சப்தஸ்ருங்கி தேவி உணர்த்துறான்னு சொல்லும் பொழுது அப்ப எப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்தவர் நம்முடைய சிறுடியில் இருக்கக்கூடிய சமர்த்த சத்குரு சாய்நாதர்ங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்ப சில பேர் சில கொஸ்டின் எல்லாம் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க, சில பேர் தீட்சை எடுத்துட்டு இருக்காங்க, சில பேர் சித்த புருஷர்களா இருக்காங்க, சில பேர் வந்து ஆமா நம்மளுடைய சித்தர்களும் அப்படித்தானே இருக்காங்க. நிறைய பேர் நம்ம ரோட்ல போகும்போது பார்த்துருக்கலாம், அவங்க யாருன்னு தெரியாது, பிச்சைக்காரங்க சில பேர் நினைச்சிருப்போம், ஆனா அவங்க சித்தர்களா இருப்பாங்க. அவங்க சில பேர் வருவாங்க, எனக்கு நிறைய அந்த மாதிரி நடந்திருக்கு அனுபவங்கள்லாம். என்கிட்ட ஏதாவது கேட்டு வாங்கிப்பாங்க, கேட்டு வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, திருப்பி அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. திருப்பி கொடுத்து சாப்பாடு இருந்தா கொடுமா அப்படிம்பாங்க. வேற ஏதோ பணம் வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. அவங்க கையால கிடைச்சது ஆசீர்வாதம். இன்னும் சிவகங்கையில ஒரு சித்தர், அந்த சித்தரை நேரடியா பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. பரந்தாம சித்தர், நம்ம சேலம் கணக்கப்பட்டி சித்தர் இருக்காரு இல்லையா, அவருடைய வாரிசு அந்த கணக்கப்பட்டி சித்தருடைய அந்த பரந்தாம சித்தருங்கிறவர் என்ன பண்ணுவாரு, ஒரு வாட்டி அவருடைய அந்த அசிஸ்டன்ட் மூலமா என்னை கூட்டு வர சொன்னார். நான் இப்ப மனாமதுரை லேண்ட் விஷயமா பிரச்சனை விஷயமா அங்க போயிருக்கும் போது அப்ப எனக்கு தோணுச்சு கூட்டு வர சொன்னப்ப நான் அப்ப நினைச்சேன், எப்படியாவது இவர்கிட்ட போயிட்டு இந்த மானாமதுரை லேண்டை நல்லபடியா எனக்கு வித்து கொடுங்க நான் கேட்கணும் அப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ள பிளான் பண்ணி, நம்ம என்ன பிளான் பண்றோம் அவங்க என்ன பிளான் பண்ணுவாங்கிறது அவங்களுடைய பிளான் அவங்களுக்கு தான் தெரியும். அப்ப சொல்லிட்டு அவருடைய சித்தருடைய அன்னைக்கு பாம்பாட்டி சித்தருடைய வாரிசு இவங்க எல்லாரும் யாரு தெரியுமா, கணக்கம்பட்டி சித்தர், பரந்தாம சித்தர், பரட்டாம்பட்டி, இவங்க எல்லாருமே பாம்பாடி சித்தருடைய வாரிசு இவங்க எல்லாமே. ஆக அன்னைக்கு ராத்திரி பாத்தீங்கன்னா கனவுல பாம்பா சுத்துது. என்ன வந்து ஏன் இப்படி பாம்பு சுத்துதுன்னு தெரியல. சரின்னு ஏந்து உட்கார்ந்துருக்கேன். நான் வீட்டிலேயே லலிதா சஹஸ்ரநாமம் நிறைய படிப்பேங்க. 11 முறை லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கக்கூடிய இது உண்டு எனக்கு. ஒரு நாளைக்கு 11 முறை லலிதா சஹஸ்ரநாமம் படிப்பேன். குண்டலினி சக்தி எல்லாம் எழுந்திருக்கு. வீட்டு வாசல்ல வந்து நாகம் வந்துட்டு போகும். எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க, அடிக்கடி இந்த மாதிரி நாகத்தெல்லாம் கூப்பிடாதீங்க, எங்களுக்கு பயமா இருக்கு, நீங்க பார்த்துட்டு போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறீங்க, எங்களுக்கு பயமா இருக்கு, அப்படி கூப்பிடாதீங்கம்மாங்க. ஆனா வந்து எனக்கு அதுக்கிட்ட பயம் இல்லைங்க, ஏன்னா எங்க அம்மாங்க அது. அம்மா எப்படி நம்மளை வந்து துன்புறுத்துவாங்க. இறைவனுடைய பாபா என்ன சொல்றாரு தெரியுமா, அதுக்கும் சச்சரித்திரத்தை சொல்றாரு, இறைவனுடைய மகான்களுடைய ஒரு இது உத்தரவு இல்லாமல் எந்த கொடிய விஷ மிருகங்களும் நம்மளை தீண்டாது அப்படிங்கிறார். ஆக அந்த என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஏதோ ஒண்ணு சித்தர்கள், அந்த சித்தரை பாக்குறதுக்கு போகிறதுக்காக அவர் வந்து என்னை கூட்டு போகும்போது நான் சொன்னேன், ராத்திரி ஃபுல்லா பாம்புகள் என்னை சுத்த மாதிரி கனவு கண்டேன், பாம்பாடி சித்தருடைய வாரிசுதான் நீங்க பார்க்க வரீங்கன்னாரு. அவரும் நிறைய சித்து வேலைகள்லாம் செய்வார்.
அவர் என்ன சொன்னாரு, அம்மா நிறைய சித்து வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கேன், அதெல்லாம் எனக்கு என்னமோ தெரியல, உங்ககிட்ட உங்களுக்கு சொல்லி தரணுங்கிறது எனக்கு ஆசையா இருக்கு. நான் சொன்னேன், நீங்க எந்த சித்தர்கிட்ட நம்ம போறோமோ அவர்கிட்ட உத்தரவு கேளுங்க அப்படின்னு. சரின்னு சொன்னார். நேர போனோம். நான் நினைச்சேன் எனக்கு தெரியாது சித்தர் பெருமானா ஏதோ ஒரு ரிஷிகள் மகாரிஷி அப்படிங்கிற முதல் முறையா சித்தர்கள் நிறைய கனவுல எல்லாம் வந்திருக்காங்க. நிதயம் முதல் முறையாக மீட் பண்ணிருக்கேன். நேர போய் தரிசனம் போறேன். அந்த முனையில ஒரு டீ கடை வாசல்ல உட்கார்ந்து இருக்காருங்க. ஒரு டீயை வாங்கி குடிக்கிறாரு. குடிச்சுட்டு அந்த கிளாஸை தூக்கி எறிகிறாரு. ஒரு தூணு துப்புறாரு. பக்கத்துல ஒருத்தவன ஓங்கி ஒரு அரை அவனை என்ன அரையறாரு. இப்ப பார்த்தேன், அப்படியே அங்கங்க ஜடையெல்லாம் தொங்குது. பார்த்தோன்னே எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்னங்க இவர் தான் சித்தரா அப்படின்னு. ஆமாங்க இவர் தான் சித்தர், நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க, அவர் பெரிய சித்தருங்க அவரு சொல்லிட்டு அப்புறம் நேரம் பக்கத்துல போறேன். உடனே பாக்குறாரு. அங்கேருந்து ஒண்ணு பாபா மாமி பாபா அப்படிங்கிறாரு. என்ன பார்த்தோன்னே பாபா மாமியா? அவர் கொடுத்த பேர் தாங்க இது. அவர் கொடுத்த பேர் தான் இன்னை வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. என்ன மദ്രാஸ்ல இருந்து பாபா மாமி வந்திருக்காங்க, பாபா பா அப்படின்னாரு. சொல்லிட்டு என்ன முன்னாடியே அவருக்கு தெரியுமான, அவருக்கு எல்லாமே தெரியும். போய் உட்கார்ந்துருக்கேன். அவருக்கு முன்னாடி உட்கார்ந்தோன்னு எல்லாரும் அவர் சுத்தி உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்து இருக்கும்போது இப்படியே பார்த்துட்டே இருக்கும்போதே என்ன பண்ணாரா, நேரம் எங்க பார்த்தாரு. இப்படி பார்த்துட்டு ஒரு தேங்காய் வச்சிருந்த கையில, அந்த தேங்காய் எடுத்து அவர் கையில கொடுத்தேன். உடனே சொல்லிட்டு கையில வாங்கிட்டாரு. வாங்கி இப்படி காதுல குலுக்கி பார்த்தாரு. பார்த்துட்டு, என்ன தேங்காயை பார்த்து நிறைய தண்ணி இருக்கான்னு குலுக்கி பார்த்து வாங்கிட்டு வந்தியா அப்படின்னாரு. ஆமா சுவாமி, இப்ப தண்ணி இருக்கிறதுனால ஓடும் பருப்பும் வேற வேற இருக்கு. தண்ணி வத்தி ஓடும் பருப்பு ஒன்னாகும் போது நீ எங்கிட்ட வருவ, இப்ப கிளம்பு அப்படி சொல்லி கொடுத்துறாரு. சரி, வந்த உடனே நம்ம சொல்றது சொல்லாம விட்டோமே அப்படின்னு கொஞ்ச நேரம் தயங்கினோன்னே, உனக்கு என்ன வேணும் அப்படின்னாரு. கேட்டோன்னு பின்னாடி உள்ளவங்களுக்கு எல்லாம் ஒரே சந்தோஷம். ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருக்காங்க, மாமி நீங்க சொன்னோன்னு எங்க பேப்பரையும் கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க, எங்க பேப்பரையும் பாஸ் பண்ணுங்கன்னு ஆளாளுக்கு பின்னாடி எழுதி வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. சரி ரைட்டு, நம்ம எப்படி என்ன கேட்கறோம் சொல்லிட்டு நீ என்ன வேணும் அப்படின்னோடனே இப்படியே பார்த்தேன் பாருங்க. பார்த்தோன்னே ஒரு வினாடியில நான் என்ன கேட்க வந்தேங்கிறது எனக்கு மறந்து போச்சு. நான் என்ன கேட்டேன் தெரியுமா? இந்த உலக வாழ்க்கைங்கிற மாய பந்தங்களில் இருந்து எனக்கு விடுதலை வேணும் சுவாமின்னு கேட்டேன். இதுதாங்க அவர்கிட்ட கேட்டு சத்தியமான உண்மை. இது கேட்டு முடிச்ச உடனே பின்னாடில இருந்து, என்ன மாமி இதை போய் கேட்டிருக்கீங்க, நீங்க கொடுப்பீங்கன்னு பார்த்தா நாங்களும் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கலான்னு பார்த்தா மானாமதுரை லேண்டை பத்தி கேளுங்கன்னு சொல்லிட்டு தானே வந்தீங்க, கடைசியில உலக வாழ்க்கையில இருந்து விடுதலை கேட்கறீங்களே நீங்க அப்படி சொன்னா. உடனே அவர் சிரிச்சுக்கிட்டு, அப்பதான் நான் சொன்னேன் அவங்க கிட்ட, ஐயா இவங்க கிட்ட எல்லாம் வரும்போது என்ன கேட்கணுங்கிறது அவங்கதான் முடிவு பண்ணுவாங்க, நம்ம முடிவு பண்றது கிடையாது. அவங்க கிட்ட என்ன கேட்கணுங்கிறதையும் முடிவு பண்ணக்கூடிய ஒரு தகுதியும் அதிகாரமும் அவங்க கிட்ட தான் இருக்கு, நம்ம கிட்ட இல்லைங்கய்யா. இன்னும் சமயம் காலத்தாழ்த்தம் செய்ய விரும்பவில்லை. நான் இப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொடுத்துருக்கீங்க. இன்னும் நிறைய உங்களோட பேசணும்னு ஆசைப்படுறேன். இன்னும் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாம். பாபா அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பாருன்ற பூர்ண நம்பிக்கை இருக்கிறது. இந்த 2 நாட்களும் எல்லா ஆலயங்களுடைய தரிசனங்களையும் எங்களுக்கு காண்பித்து கொடுத்தாங்க. எல்லா ஆலயங்களை பற்றியும் எங்களுக்கு தெரியப்படுத்தினாங்க. அப்படி இருக்கும் ஒரு புண்ணிய ஸ்தலம் இது. அந்த புண்ணிய கஷேத்திரத்தில் நகரத்தார் என்று சொல்லக்கூடிய எல்லா இறைவனையும் சமூக பணியும் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாலமாக இருக்கக்கூடிய காசியிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நகரத்தார் இல்லாம அந்த இறைப்பணியும் சமூக பணியும் நிச்சயமாக நிறைவு பெறாது என்பதுதான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு நகரத்தார்கள் எல்லாரும் சேர்ந்து எப்பேற்பட்ட கோயில், அந்த சிவாலயத்தை பார்த்தோம். இன்னைக்கு எவ்வளவு அற்புதமான சிவாலயம். 100 வருடங்களுக்கு பழமையான அந்த சிவாலயத்தை கட்டி முடித்து அற்புதமாக அந்த பிரதோஷ பூஜையை இன்னைக்கு பார்த்தோம் நாங்க. அப்படிப்பட்ட ஒரு நகரத்தார்களா சேர்ந்து அற்புதமாக அதை பராமரித்து வருகிறார்கள். அந்த மாதிரியான நகரத்தார்கள் செய்யக்கூடிய அந்த இறைப்பணி, காசிக்கு போனாலும் அந்த காட்டு ஒண்ணு அவங்களுக்குன்னு தனியா ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி ஒரு இடத்துலையும் அவர்களுக்குன்னு மண்டபம் இருக்கு. ஒரு இடத்துலையும் அவர்கள் சமூக பணியும் இறைப்பணியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் அவங்களுடைய சமூகம் இன்னமும் நன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அவங்க நகரத்து செட்டியார்களுடைய சமூகம் இன்றளவும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் செய்யக்கூடிய இறைப்பணியும் சமூக பணியும் தான். அந்த சொல்லுவாங்க, எனக்கு பார்த்து சாரதியா சொன்னாரு, இங்க காவடி எடுப்பாங்களா பன்முருத்து மாரியம்மனுக்கு, இதுல காவடி எடுத்துட்டு போவாங்களாம். காவடி எடுத்துட்டு போகும்போது என்னாகுமா, பெரிய ஒரு வாகனத்தில் வந்தக்கூடிய நகரத்து சிட்டியார்கள் எல்லாம் ஒரு இடுப்புல ஒரு துண்டை கட்டிட்டு சாப்பிட்டு போங்க எல்லாரையும் கூப்பிட்டு குனிஞ்சு வணங்கி பணிந்து எல்லாரையும் கூப்பிடுவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு பணிவு இந்த நகரத்தார் இவர்களிடம் இருப்பதை நான் பரிபூர்ணமாக நான் பார்த்து வியக்கிறேன்.
அப்படிப்பட்ட ஒரு நகரத்தார்கள் வந்து ஒரு புண்ணிய ஒரு இருக்கக்கூடிய ஒரு புண்ணிய பிரதேசம் அது. இந்த அவர்கள் இருக்கும் வரை இந்த பிள்ளையார்பட்டி போய் பார்த்தோம், நகரத்தார்களுடைய கைகள் இருக்கிறது. இப்படி அவர் மிகச்சிறப்பாக அங்க வந்து ஏற்பாடுகள் எல்லாம் செய்து கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நகரத்தார்கள் நம்முடைய மக்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இறைப்பணியிலும் சமூக பணியிலும் அவர்கள் எல்லோரும் இருக்கும் வரை நிச்சயமாக இறைப்பணியும் சமூக பணியும் மிகச் சிறப்பாக இங்கு நடக்கும் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்து எல்லோரும் வந்து அமர்ந்து மகான்கள், பாபா மற்றும் ஆன்மீகத்தில் இறைவன், தெய்வங்கள், தேவதைகள் எல்லாரை பற்றியும் இன்றைக்கு நமக்கு காது குளிர நம்ம வந்து கேட்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தோம். மகான்களை பற்றி பேசுவதற்கும் நினைப்பதற்கும் எழுதுவதற்கும் எல்லாத்துக்குமே பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட புண்ணியம் நம்ம எல்லாருமே இன்னைக்கு செஞ்சிருக்கோம். இன்னைக்கு அத்தனை பேரும் இன்னைக்கு புண்ணியம் செய்தவர்கள். யான் பெற்ற இன்பம் பெருகை வைகம் சொன்னது பாரு, எல்லா அருளும் பாபாவுடைய பரிபூர்ண அருள், இந்த ஆத்தங்குடியில் இருக்கக்கூடிய சர்வேஸ்வரனுடைய, மீனாட்சி சுந்தரேஸ்வரனுடைய பரிபூர்ண அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும். இந்த பிரதோஷ நாள் இன்னைக்கு, அதுவும் ஒரு புனிதமான பிரதோஷ நாள், எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது நான் வந்து தாழ்மையா வேண்டி கேட்டு என்னுடைய பிரார்த்தனை செய்து என்னுடைய உரையை முடிக்கிறேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம். மிகவும் அழகான தமிழில் சாய்பாபாவின் பிறப்பிலிருந்து அவர் நிகழ்த்திய அற்புதங்கள் அனைத்தையும் மிக மிக அற்புதமாக நமக்கு மிகவும் எளிய முறையில் புரியும்படி மிக அழகாக பேசி நமது மனதிலும் காது குளிர கேட்டதோடு மனம் குளிர மனமகிழ அருமையாக பேசினார்கள். அவர்களுக்கு மிகுந்த நன்றியை இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுது அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்தல். கைதட்டுங்க நல்லா. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமா அவங்க பேசியிருக்காங்க. அவங்களுக்கு நாம செய்யக்கூடிய ஒரு பெரிய நன்றி அதுதான். இப்பொழுது ராமசாமி அவர்கள் நன்றி உரை, அவர்கள் சில கேள்விகளை கேட்பதற்கு நினைக்கிறார்கள் சாய்மாமியிடம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். மாமிகிட்ட இப்போ ஒரு முக்கியமான 4 கேள்வி பக்தர்கள் சார்பா. முதல் கேள்வி, சாய்பாபாவுடைய திருவுருவச் சிலையை வீட்டில் வைத்து வழிபடலாம்? ஓம் சாய்ராம். முன்னரே நான் சொன்னது மாதிரி பாபா வந்து ஒரு சித்தர். ஒரு சித்தரை எந்த உருவத்திலும் எப்படி வேண்டுமானாலும் வழிபடலாம். படங்களும் வைத்துக் கொள்ளலாம், திருவுருவச் சிலைகளும் வைக்கலாம், சின்ன சிலையை வச்சுக்கலாம், படங்களும் வைக்கலாம். அதே நேரத்தில் அவர் இருப்பதாக நினைத்து பாபா சாய் சத்தியத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னுடைய உருவமற்ற இயல்பை வழிபடுங்கிறார். ஃபார்ம்லெஸ் கேரக்டர். அப்படி உங்களால் முடியாமல் போனால் உருவத்தை வைத்து வழிபடுங்கிறார். எல்லா ஆப்ஷன் கொடுக்குறாரு, எல்லா வகையான வழிமுறைகளும் அவர் சொல்றாரு. சிறிய வகை அந்த சிலைகளை வைத்து வழிபடலாம், தவறில்லை. படங்களும் வைத்து வழிபடலாம். அப்படி படங்கள் சிலைகள் இல்லாவிட்டாலும் கூட சாயின்னு சொன்னா, நான் வருவதற்கு ஜன்னலோ கதவுகளோ எதுவுமே தேவையில்லை, எனக்கு வந்து எந்த தடையும் இல்லை, நான் சர்வ பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்து இருப்பவர், சர்வாந்தரியாமி சர்வ வியாபி என்று சொல்கிறார். அதனால அதை பற்றி நாம் சிறிதும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓம் சாய். சாய்பாபா வழிபாடு வியாழக்கிழமையில மட்டும்தான் செய்யணுமா, இல்ல வாரத்துல மட்டும் நாள்? ஏன் வந்து வியாழக்கிழமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்னா, எல்லாருக்குமே தெரியும் வியாழக்கிழமை குருவாரம். சோ குருவாரத்தில் குருவை வழிபடுவது வந்து மிகவும் சால சிறந்தது. அதனாலதான் வியாழக்கிழமை வழிபடுறோம். வியாழக்கிழமை வந்து மிகவும் வந்து ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு பூஜையாக நினைக்கிறோம். பாக்கி எல்லா நாளும் சாயி என்ற வார்த்தையை நாம் சொல்லிக் கொண்டிருந்தால் நமக்கு எந்த பயமும் இல்லை. யாம் இருக்க பயமேன்னு முருகப்பெருமான் சொல்றது மாதிரி அவரு சொல்றாரு, வை ஃபியர் when I'm here. நான் இருக்கும்போது என்ன கவலை உனக்கு அப்படிங்கிறார். ஜெய் சாய்ராம். சாய்பாபா வழிபாடு பண்றதுனால குலதெய்வம் வீட்டுக்கு வராது, அவர் வேற மதத்தை சேர்ந்தவர், இந்த மாதிரி பல கருத்துக்கள் இருக்கு. நான் ஏற்கனவே இதை குறித்து நன்றாக தெளிவாக புரியும்படி சொல்லிவிட்டேன். அவருக்கு வந்து எந்த மகான்களுக்கும் சித்தர்களுக்கும் எந்த வித மதம், அந்த குலம், இனம், கோத்திரம், இந்த வேறுபாடுகள் எதுவுமே சித்தர்களுக்கு நம்ம சொல்ல முடியாது. சித்த புருஷர்கள் 18 சித்தர்கள் நமக்கு தெரியும். 18 சித்தர்களும் என்ன குலத்தை சேர்ந்தவர்கள், என்ன கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் யாராவது சொல்ல முடியுமா? யாராலும் சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து வீணான வாக்குவாதங்கள். அதனால வந்து நமக்கு அது தேவையில்லை. ஆனா அதே நேரத்துல சாய்பாபா என்ன தெரியுமா சொல்றாரு, நமக்கு குலதெய்வத்தை பத்தி பேசுறாரு சாய்பாபா. ஆனா இவர் சொன்னது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, வந்து எல்லாருக்கும் மனதுல இருக்கக்கூடிய அந்த கேள்விக்கான விடை வந்து பாபாவே இன்னைக்கு கொடுக்க சொல்றதுனால நான் கொடுக்குறேன். சாய்பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்ல உங்க குலதெய்வத்தை வணங்குங்கன்றாரு. பாபா சொன்ன வார்த்தை இதுதான். முதல்ல உங்க குலதெய்வம், அதையும் நான் இந்த இதுல பதிவு செஞ்சிருக்கேன் என்னுடைய உரையில. முதல்ல உங்க குலதெய்வத்தை வணங்குங்க. காரணம் என்ன தெரியுமா? குலதெய்வத்தை முதல்ல வணங்குகிறதுக்கு நம்ம ஏன் என்ன காரணம்னா, குலதெய்வத்துக்கென்று ஒரு சில
நம்ம பக்தர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. நம்ம குலதெய்வத்துக்கு நம்மளை போட்டு ஒரு சில பக்தர்கள் இருப்பாங்க. அதே நேரத்தில் பெரிய தெய்வங்களுக்கு நிறைய பக்தர்கள், கோடான கோடி பக்தர்கள் இருப்பாங்க. அப்ப கவனிப்பு, இப்போ ஒரு கிளாஸே எடுத்துக்கோங்களேன். ஒரு கிளாஸ்ல 5 பேர் இருக்கும்போது டீச்சருடைய தனிப்பட்ட கவனம் நம்ம மீது இருக்கும். ஒரு கிளாஸ்ல 100 பேர் இருக்கும்போது கவனம் வந்து சிதறும். அது மாதிரி குலதெய்வம் வந்து எப்போதுமே நம்முடைய நலனில் வந்து ஈடுபடும், நம்மையே நினைத்துக் கொண்டிருக்கும். அதனால பாபா என்ன சொல்றாரு, எப்போதும் குலதெய்வத்தை வணங்குகிறார், முன்னோர்களை வணங்குகிறார். முன்னோர்கள் விட்டு சென்ற பூஜை முறைகளை வணங்குங்கிறாங்க. முன்னோர்கள் வைத்து வழிபட்ட காசுகளை, வழிபட்ட விக்கிரகங்களை தூக்கி எறியாதீர்கள், அதையெல்லாம் வைத்து வணங்குங்கள். முன்னோர்களுடைய சம்பிரதாயங்களை முறையாக தொடர்ந்து கடைபிடியுங்கள் அப்படிங்கிறது சாய் சச்சரித்திரத்துல எழுதப்பட்டிருக்கு. அதனால வந்து அதை பற்றி எந்த கவலையும் வேண்டாம். பாபா வந்து அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. பாபாங்கிறது அவர் ஒரு சித்தர், அவ்வளவுதான். எல்லா சித்தர்களையும் மாதிரி அவரும் ஒரு சித்தர். ஆனா அந்த சித்தர் வந்து எல்லாருடைய உள்ளத்துல இடம் பெற்றிருக்கிறதுனால இன்னைக்கு அவருக்கு ஆலயங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. எல்லாருடைய உள்ளத்திலையும் பூந்து அவர் நிறைய வேலைகளை வாங்கி கொள்கிறார். அதுதான் வித்தியாசம். ஓம் சாய்ராம். முருகப்பெருமானுக்கு கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், விஷ்ணுவுக்கு வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம், அது மாதிரி நம்ம பாபாவுக்கு என்ன ஸ்லோகங்கள், என்ன பாடல்கள்? சித்தர்களுக்கு எப்போதுமே அவர்கள் பெயரை சொல்லி அழைத்தாலே ஓடி வந்துருவாங்க. எங்களுடைய குலதெய்வம் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவலைப்பேரி சுடலமாடசாமி. அங்க வந்து எங்களை பாண்டு ஐயர்கள்லாம் பூஜை கிடையாது. அவங்க நேரம் போவாங்க, அங்க சாப்பாடு வைப்பாங்க, வச்சுட்டு ஐயா மாடசாமி வாயா வந்து இந்த பிள்ளைய பாருயாமாங்க. இதுதான் அந்த பூஜை. ஏன்னா காரணம் என்னன்னா அன்போடு கூப்பிடும் பொழுது, லலிதா சஹஸ்ரநாமம் இருக்கு. லலிதா சஹஸ்ரநாமத்துல தேவிக்குடைய 1008 நாமம், 1000 நாமங்களை சொல்வதை விட அம்மான்னு ஒரு வார்த்தை சொன்னா ஓடி வராங்க பாத்தீங்களா, அது ஒண்ணு போறோம்னு சொல்றாங்க. அதனால பாபாவை வழிபடும் போது பாபா என்ன சொல்றாரு, எனக்கென்று அவருக்கென்று தனிப்பட்ட மந்திரத்தை யாருக்கும் எதுவுமே அவர் சொல்லல. அவர் நம்ம வந்து சிவனேஸ்வர சுவாமிகள் நமக்கு ஓம் சாயி நமோ நமக்கு சொல்றாரு. அதனால அந்த மந்திரத்தை சொல்றோமே தவிர சாயி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலே போறோம். அவர் வந்து உடனே ஓடி வந்து நமக்கு தேவையானதை கொடுப்பார், நம்மோடு கூட இருப்பார். ரொம்ப எளிமையின் திருவுருவம். அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையா இருங்க, இனிமையா இருங்க. யார் எந்த விதத்திலும் படாடோபம், ஆடம்பரம், பகட்டு இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறார். அவரும் அப்படித்தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்தார். இப்ப ஷிரடிங்கிற ஆலயம் மிகப்பெரிய மண்டபமா இருக்கு இல்லையா, ஆனா அவர் வாழ்ந்தப்ப அந்த மண்டபத்துல வந்து உட்காரல. அவர் வாழ்ந்தப்ப, உடனோடு வாழ்ந்தப்ப அந்த மண்டபத்துல இருந்து உட்காரல. யாருடைய வீட்டுக்கு போய் எந்த விருந்தையும் ஏத்துக்கல. யாருடைய வீட்டுலயும் போய் படுத்து சுகமா கட்டிலையோ மெத்தையிலயோ படுத்து தூங்கல. அவர் தன்னுடைய உடலோடு வாழ்ந்த கடைசி அந்த நிமிடம் வரை, அவருடைய பிராணம் தேகத்தை விட்டு நீங்கும் வரை அந்த மரத்தடியில் அங்கு வாழ்ந்து, அங்கு எல்லாருமாக எல்லார் வீட்டுக்கும் சென்று பிச்சை எடுத்து அந்த சாப்பாட்டை எல்லாம் ஒன்னா சேர்த்து அந்த வந்து தானும் சாப்பிட்டு எல்லாருக்கும் கொடுத்து தானும் சாப்பிட்டாராம். காக்கா, நரி, நாய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு தானும் சாப்பிட்டாராம். அப்படித்தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்தார். என்னுடைய உடல் வந்து இங்க இந்த சமாதி அடைந்த பிறகு என்னுடைய உடலை அந்த தூக்கிட்டு அந்த கோவில்ல வையின்னு சொன்னாரே தவிர, உடலோடு வாழ்ந்த கடைசி நிமிடம் வரை அவர் மரத்தடியில் தான் வாழ்ந்தாரே தவிர ஷிரடியில் இருக்கக்கூடிய எந்த வீட்டிற்கு சென்று விருந்து உபச்சாரத்தை அவர் மேற்கொள்ளவே இல்லை. யார் வீட்டிற்கு போய் படுத்து தூங்கவும் இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அவர் வாழ்ந்திருக்கார். அதனாலதான் வந்து ஷிரடியுடைய சத்குரு சாய்நாதர் வந்து உலகம் முழுவதும் இன்று போற்றப்படுகிறார். உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலும், நமக்கு பெயர் தெரியாத நாடுகளிலும் கூட பாபாவினுடைய ஆலயங்கள் இருப்பதற்கு இதுதான் காரணம். ஐயர், ஐயங்கார் எந்த வித்தியாசமும் இல்லாமல், எந்த விதமும் இல்லாமல், செட்டியார், முதலியார் எந்த வித்தியாசமும் இல்லாமல், அவர்கள் இஸ்லாமியர்களும் சரி எத்தனையோ பேர் ஷிரடிக்கு வருகிறார்கள், கிறிஸ்தவர்களும் எத்தனையோ பேர் ஷிரடிக்கு வருகிறார்கள். காரணம் அவர் சித்த புருஷர், அவர் மகான். அவரை வணங்கினால் நமக்கு நல்லது நடக்கும் என்ற ஒரு எண்ணம், அவ்வளவுதான். இந்த பொருள் சார்ந்த ஒரு இது இந்த உலகம். இந்த உலகத்தில் நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஆபீஸ்லயும் பிரச்சனை, வீட்லயும் பிரச்சனை, குடும்பத்திலயும் பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, தொழிலையும் பிரச்சனை. இதெல்லாம் நமக்கு வந்து நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். அன்றாடம் வந்து தெய்வங்களை வணங்கும் பொழுது, நம்முடைய சத்குருவை வணங்கும் பொழுது சத்குரு இருந்து நமக்கு எல்லாம் சரி செய்து கொடுக்கிறார். இது வந்து எளிமையான ஒரு வாசனம். சாயி, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துன்னா சாயி அப்படின்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். வேற எதுவுமே அவர் கேட்கல நம்மகிட்ட. ஜெய் சாய்ராம். ரொம்ப நன்றிம்மா, நன்றி உரை. இந்த விழா வந்து மிகவும் சிறப்பாக நடந்ததுக்கு பகவான் சத்குரு சாய்பாபாவுடைய அருள் ரொம்ப இருந்ததை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த விழாவின் அதாவது வந்து இந்த சாய்பாபா கோயிலோட நிர்வாகத்தினர் அனுஷா ஆட்சி அவர்களுக்கும் சண்முகம் ஐயா அவர்களுக்கும் நன்றி. கோயில் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த விழாவின் நாயகி அப்படின்னே சொல்லலாம் சாய்பாபா மாமி அவர்கள். அவர்களுடைய உரையை நம்ம எல்லாரும் கேட்டால் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. என்னுடைய கேள்விகளுக்கும் ரொம்ப நல்லாவே பதில் தந்தாங்க. ரொம்ப நன்றி மாமி. அப்புறம் வந்து இந்த விழாக்கு வீடியோ யூனிட், ஆடியோ யூனிட், அதாவது ஒளி அமைப்பாளர்கள், ஓட்டுநர்கள், சமையல் கலைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து பல பேர் சேர்ந்து இழுத்த தேர் தான் இந்த விழா. நல்லபடியாக அந்த தேர் ஓடி இருக்கு. நன்றி. ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். Tangan pada tapi yang
ஒரே